குருவனுடைய கடாட்சத்தை பற்றி நாம் சிந்திச்சிட்ருக்கோம். குரு லிங்க சங்கம வழிபாடு நேர்த்திக்கே சொன்னேன். அதில் முதன்மை பெறுவது குரு, இரண்டாவது லிங்கம், மூன்றாவது சங்கமம். சங்கமம்னா அடியார்கள்னு அர்த்தம், அடியார்கள் வழிபாடு. இந்த மூன்று வழிபாடும் நம்முடைய சைவத்தில் ரொம்ப இன்றியமையாத வழிபாடுகள். என்ன கேள்வி வரும், குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடுன்னு சொல்கிறீங்களே, நாங்கள் எந்த வழிபாட்டை பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது வேறு யாரும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு எது மனதுக்கு உகந்தது, இது வழியாக போனால் நமக்கு திருவருள் கிடைக்கும்னு நீங்கள் நம்புகிறீங்களோ, அது குருவாக இருந்தாலும் லிங்கமாக இருந்தாலும் சங்கமாக இருந்தாலும் போகலாம். குரு என்றால் 2 எழுத்து, கு அறியாமை, ரு நீக்குபவன் அர்த்தம். அறியாமையை நீக்குபவர்னு அர்த்தம் குருன்னா. அப்போ நமக்கு என்ன அறியாமை இருக்குது, என்ன அறியாமை இருக்குது? உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களையும் நாம் அறிய முடியாது, வாய்ப்பே கிடையாது. அப்போ உலகத்தில் இருக்கிற பொருள்களை எல்லாம் அறிய முடியலன்னா அறியாமையே நிறைந்திருக்கா? இல்லை, அது இல்லை. அறிய வேண்டியதை அறியாமல் இருந்தால் அது அறியாமை. அறிய வேண்டியதை அறியாமல் இருந்தால் அது அறியாமை. இப்போ எவ்வளவோ விஞ்ஞான முன்னேற்றங்கள் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ நான் ரயிலில் வந்தேன், 15-16 பெட்டி எடுத்துக்கிட்டு ஒரு இன்ஜின் போகுது. 16 பெட்டியிலையும் மக்கள் இருக்காங்க, எடுத்துகிட்டு போகுது. அந்த ஒரு இன்ஜின் எப்படி இயங்குதுன்னு நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தெரியாதது தான் அறியாமை இல்லை, அது 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 இல்லை அறியாமை. அதுபோல் உலகத்தில் லட்சோபலட்ச விஷயங்கள் இருக்குது, அவ்வளவும் தெரிஞ்சுக்கிறது முடியாது. அது தெரியாமல் இருக்கிறது அறியாமை இல்லை. என்ன என்றால், அறிய வேண்டியதுன்னு இருக்குது, அதை அறியாமல் இருப்பது தான் அறியாமை. அறியாமை. இப்போ அறியாமை இனத்துக்கே அறிவை பற்றி சொன்னேன். அறியாமை அறிந்து கொள்வதற்கு மூலம் அறிவு. அறிவு எல்லா ஜீவராசிகளுக்கும் அறிவு உண்டு, மனிதனுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும் அறிவு உண்டு. வித்தியாசம்தான். ஒரு புழு பூச்சிக்கு கூட அறிவு உண்டு, ஓரறிவு உயிர்னு பேர். எறும்பு கூட உண்டு. எறும்பு இப்படி போகும்போதே இப்படி முட்டுச்சுன்னா மறுபடியும் திரும்பும். ஏதோ ஒன்று முட்டுது, திரும்புது இருக்கு. அதுக்கு ஓரறிவு உயிர்னு பேர். கால்நடைக்கு 5 அறிவு உண்டு. அப்புறம் ஊர்வனை, பரப்பனை, இதுக்கெல்லாம் 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவுன்னு இலக்கணம் சொல்லும். கால்நடைகளுக்கு 6வது அறிவு, மாடுகளுக்கு எல்லாம் 6வது அறிவு, 5 அறிவு. 5 அறிவுன்னு உண்டு. 5 அறிவுக்கு என்ன இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், 5 அறிவு உள்ள ஜீவன்கள் பயிற்சியினாலே ஒன்றை செய்யும். பயிற்சியினாலே ஒன்றை செய்யும். இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு எருமை மாடு எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து மேயுது. முதல் நாள் நான் வந்து அதை விரட்டி விடுறேன், போயிடுது.
2ஆம் நாள் விரட்டி விடுறேன், போயிடுது. இதை மாதிரி 10 நாள் விரட்டி விட்டேன், போயிடுது. 11ஆவது நாள் அந்த எருமை மாடு என்ன பண்ணும், நேராக தோட்டத்துக்குள்ளே வராது, அங்கே நின்றுக்கிட்டு நான் இருக்கேனான்னு பார்க்கும். நான் இருந்தால் திரும்பி போயிடும், இல்லைன்னா உள்ளே வரும். இது பயிற்சி அறிவுன்னு அர்த்தம். அது உண்டா இல்லையா? எவ்வளவோ 4 கால் உள்ள மிருகங்களை நாம் பயிற்சி பண்ணியிருக்கோம் இல்லையா? சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா சிங்கம், புலி உள்பட எல்லா மிருகமும் இருக்கும். அது பயிற்சி சொன்னால் அதை கேட்கும். பயிற்சியும் கேட்காம கவுத்துடுற ஒரே மிருகம் என்ன தெரியுமா? நரி. இந்த நரி இருக்குதே, கவுடு உள்ளது. சர்க்கஸில் நீங்கள் நரியே பார்க்க முடியாது. மாணிக்க வாசகருக்காக பெருமான் நரியெல்லாம் பரியாக்கினார். பரினா குதிரை, நரியையெல்லாம் குதிரை ஆக்கினார். நான் பையன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், மணிவாசகருக்காக காட்டில் இருக்கிற நரியெல்லாம் குதிரை ஆக்கினார். அவன் கேட்டான், ஏன் நரி ஆக்கணும், மானெல்லாம் குதிரை ஆக்கினார்னா ஏன் அதை எடுத்துக்கணும்னா, சிவபெருமானுக்கே தெரியும் கவுத்துடுறதுக்கு நரி தான் சரியாக இருக்குன்னு அதை போட்டார். ஏன்னா அது பின்னாடி நரியாகி என்னென்னமோ பண்ண போகுது இல்லையா? அதனால் 5 அறிவு உள்ள உயிர்களுக்கு பயிற்சியினாலே வருகின்ற அறிவு உண்டு. நமக்கு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம 6 அறிவு நமக்கு உண்டு அப்படின்னு. மனிதனுக்கு 6வது அறிவு என்று உண்டு. ஆகையினாலே எல்லா ஜீவராசிகளுக்கும் அறிவு உண்டு. ஆனால் ஒருத்தன் சண்டை போட்டால் அதான் கேட்பான், உனக்கு அறிவு இருக்காடாம்மா. திரும்பி அது ஒன்றும் சந்தேகமே இல்லைடா, எனக்கு இருக்குன்னு எவனும் சொன்னதா இது வரைக்கும் கிடையாது. திருப்பி இவன் கேட்பான், உனக்கு இருக்கான்னு, உன் குடும்பத்துக்கே இருக்கான்னு கேட்பான், உங்கள் அப்பனுக்கு இருக்கான்னு கேட்பான். அறிவு உண்டு. அந்த அறிவை பெருமான் நமக்கு கொடுத்துருக்கிறான். அதுக்கு பேர் தான் சித்தம்னு பேர். இந்த அறிவுனுடைய முதிர்ச்சிக்கு பேர் சித்தம்னு பேர் இல்லையா? மனம், அடுத்தது என்ன? புத்தி, சித்தம், அகங்காரம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த சித்தம்தான் அந்த அறிவு போய் அதில் பொருந்துறது. ஆகையினாலே நமக்கு 6வது அறிவு ஒன்று இருக்குதுன்னு நமக்கு பெருமான் படைச்சிருக்கேன். அது என்ன அறிவு? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அறியாமை என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியாது, அது இயலாது. அதனால் நம்ம அறியாமல் இல்லை, அறிய வேண்டியதை அறியாமல் இருக்கிறோங்க. அறிய வேண்டியது என்ன என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் 6வது அறிவு. 6வது அறிவு. இப்போது நம்ம சைவ சமயம், நமக்கு தலைவர் யார்? சிவபெருமான். நமக்கு கடவுள் சிவபெருமான் இல்லைங்களா? சிவபெருமான் தான் நமக்கு தலைவர், கடவுள் நமக்கு சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய ரூபம் 3. பெருமானுக்கு வச்சிருக்கிற ரூபம் 3 பேர் உண்டு. ஒன்று இறை, 2வது கடவுள், 3வது இயைவுள்னு பேர். இயைவுள்னு பேர் கொஞ்சம் வகுப்பு மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கிரகிச்சிங்க. சும்மா நாங்கள் எதையாவது சொல்கிறோம், சரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இப்போ சொற்பொழிலாம் அப்படி தான் பண்ணுறது. இறை, கடவுள், இயைவுள் 3 சொல்லு. இறைனா என்றும் இருப்பவன் அர்த்தம். என்றும் இருப்பவன், சாஸ்வதமானவன் அர்த்தம் இறைனா. கடவுள் என்றால் எல்லாவற்றையும் கடந்திருப்பவன் அர்த்தம் கடவுள்னா. இயைவுள்னா எல்லாவற்றையும் இயக்குகிறவன் அர்த்தம். எல்லாவற்றையும் இயக்குகிறவன். ஏன்? அவனை தவிர மற்ற அனைத்துமே ஜடம். அவன் இயங்கினால்தான் இயங்கும். யார் ஒருவன் மூலம் இல்லாமல் ஒரு ஜடப்பொருள் இயங்கிவிட முடியாது. இந்த உலகம் ஜடம். இந்த செல்லு இருக்குதே, இது ஜடம். இது இப்படி நவரணும்னா நான் என்ன பண்ணணும்? பனசீமூர்த்தியாகிய ஒருத்தர் நவுத்துனாதான் இது நவரும்.
தானாக நகராது. அப்போ இதனுடைய நகர்வுக்கு எது மூலம்? என்னுடைய சக்தி மூலம். நான் நவுத்தினாதான் நகர முடியும். அதுபோல் ஜடமாயிருக்கிற இந்த உலகம் இயங்கணும்னா பெருமானாயிருக்கிற ஒருத்தர் இயக்கினால்தான் இயங்கும் என்பதனாலே அவனுக்கு பேர் இயைவுள்னு பேர். 3 பேர்: இறைவன், கடவுள், இயைவுள். இது அவனுடைய சௌலபியம். அடுத்த ஒரு நிலையில் பெருமானுக்கு இது சொல்லிக்கிட்டு இருந்தால் அடுத்த கேள்வி கேட்பாங்க. இப்போ பெருமான் இறைவனுக்கு உருவம் உண்டா இல்லையா? உருவம் உண்டா இல்லையா பார்த்துட்ருக்கீங்க இல்லை? உண்டா இல்லையா? உண்டு இல்லையா? சார் கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. வந்தோ ஒரு 4 விஷயத்த சொல்லிட்டு போகணுன்னு. இந்த கேள்வி கேட்டால் நாளையிலேருந்து வரமாட்டேன். பெருமானுக்கு எல்லாமல்ல இறைவனுக்கு உருவம் உண்டா என்றால் இறைவன் இல்லை. உண்டு உண்டு இல்லை. இதை விட ஒரு குழப்பமான முடியாது இல்லை. இப்போ பௌத்தம் இருக்குதே, அவன் கடவுளே இல்லைன்னுட்டான். பௌத்தத்துக்கு கடவுள், ஆன்மா அதெல்லாம் கிடையாது. சமணம் என்ன பண்ணால் கடவுள் உண்டுன்னா, சமணன்ட்ட போய் கேட்டாங்க கடவுள் உண்டாடான்னா அவன் உண்டுன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்ல, உண்டு இல்லைன்னுட்டான். உண்டு இல்லைன்னு ஒன்றை சொல்கிறானா? இல்லை இல்லை உண்டு இல்லை, அஸ்தி நாஸ்தின்னு பேர் அதுக்கு. அது என்னடா விளக்கம்னா, உண்டு நீ சொல்கிற மாதிரி சிவபெருமான்லாம் கிடையாது, எங்களுக்கு அருகதேவன் ஒன்று உண்டு, அது வேறன்ட்டான். இப்போ முதல் கேள்வி என்ன? பெருமானுக்கு உருவம் உண்டா? முதல் விடை கிடையாது. எல்லாம் வல்ல பெருமானுக்கு, இறைவனுக்கு முதல் நிலை அவனுக்கு உருவம். ஏன்? எல்லாமாயும் வியாபித்திருக்கிறவன் அவன்தான். எல்லாமாயும் வியாபித்திருக்கிறவன் அவன்தான். நீங்கள் உருவம் உண்டுன்னா ஒரு எல்லைக்குள்ளே கொண்டு வந்துடணும். அவன் எல்லைக்கு வரம்பில் ஆற்றல் உடையவன் என் குணத்தில். ஆகையினாலே அவனுக்கு நம்முடைய முதல் நிலை உருவம் இல்லை. இல்லைன்னு கேட்டால் வியாபித்திருக்கிறான், எங்கும் இருக்கிறான், எல்லாமாவும் இருக்கிறான். உருவம் இல்லை. உருவம் உண்டு. உருவம் இல்லைங்கிறதுக்கு அருவம்னு பேர். பல பேருக்கு தெரியும் அருவம். உருவம் உண்டுங்கிறதுக்கு உருவம்னு பேர். அருவம், உருவம். நடுவில் ஒன்று இருக்குது, அரு உருவம்னு ஒன்று உண்டு. 3 சிவபெருமானுக்கு உள்ள உருவம், அரு உருவம், அருவம். இப்படி வரணும். அதை அருவம், அருவுருவம், உருவம் 3 உண்டு. ரைட்டா? இப்போ அவன் வியாபித்திருக்கிறான், எங்கும் இருக்கிறதுனால அவனுக்கு உருவம் கிடையாது. உருவம் உண்டு. உண்டான்னு கேட்டால் உண்டு, அவனுக்கு உண்டு. நம்ம உருவமாக பார்த்துருக்குறோம். அவனுக்கு உருவமாக நமக்கு புராணங்களில் வருதா? அவன் உருவமாக வந்தது புராணங்களில் வருதா? நேற்றுக்கு தானே சொன்னேன். பல பேருக்கு அவன் உருவம் எடுத்து வருகிறான் இல்லையா? நேற்றுக்கு சொன்னேன்ல, கூலியாளா வரான், தாயா வரான், இப்போ குதிரை சேவகனாக வரான். நம்ம சிவபெருமான் போடாத வேஷமே கிடையாது. ஆனால் நம்ம சிவபெருமான் உருவமாக வந்தான்னா அதுக்கு கரெக்டாக பண்ணுவான். வந்தான் குதிரை சேவகனாக வரான். யார்? சிவபெருமான். அரிமர்த்த பாண்டியன்ட்ட வரான். குதிரையெல்லாம் வாங்க அனுப்புனார்ல மணிவாசகர். அதனால் குதிரை வரும்னு சொல்லிவிட்டார். இத்தனை நாளில் குதிரை வரும்னு மணிவாசகர் சொல்லிவிட்டார். குதிரை வருது. அரிமர்த்த பாண்டியன் மதுரையில் குதிரை வருது. ஓடிவே எல்லாரும் சொன்னாங்க, ராஜாராஜா குதிரை வருது. எட்டேந்து பார்க்குறான். இதுவரைக்கும் இந்த மாதிரி குதிரையை நாங்கள் பார்த்ததே இல்லையே. யார்? அரிமர்த்த பாண்டியன். ஏன்? அது குதிரையே இல்லை, கவுத்திரபுரம்.
பார்த்தாப்பா குதிரை அது மாதிரி குதிரை பார்க்கவே இல்லையேங்கிறான் ஒன்று. அதுக்கப்புறம் கேட்டால் அறிமுகத்தை பார்த்தேன் பாண்டியன். அப்புறம் யாருப்பா வரான்னு? குதிரை சேவகனும் வரான். எது மேலே? குதிரை மேலே வரான். யார்? பெருமான். குதிரை சேவகனாக வரான் சார் மணிவாசகத்துக்கு. ஒரு குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு குதிரை சேவகனாக வரான். அரிமர்த்தன பாண்டியன் எதுக்க வந்தால் குதிரை சேவகனா பெருமான் மேலே உட்கார்ந்தார். குதிரை சேவகன் பாண்டியனுக்கு அரசனுக்கு கீழே தானே. ஆனால் கிட்ட நெருங்க நெருங்க அரிமர்த்தன பாண்டியனே கும்பிட்டான். அப்படி அரிமர்த்தன ஏன்னா என்னமோ தெரியல கும்பிடணும்னு நினைச்சான், கும்பிட்டான். நான் பார்த்தேன். அதனால் அவ்வளோ ஜோராக அந்த அந்த குதிரை சேவகனாக சொல்கிறான். நம்ம பெருமான் குதிரை சேவகனாக வந்த அப்புறம் குதிரையினுடைய இலக்கணங்க பூரா அரிமர்த்தன பாண்டியனுக்கு சொல்கிறார் நம்ம சிவபெருமான். இந்த சுழி இருந்தா ராஜயோகம், இந்த சுழி இருந்தா யார்? சிவபெருமானுக்கு எப்படி தெரியுது? சொல்லிவிட்டு எங்கள் பக்கம்லாம் மாடு ஆடு வாங்கினா ஒரு வழக்கம் உண்டு. இங்கே பல பேர் கிராமத்தில் வந்திருப்பீங்க தெரியும். ஒரு மாடு வாங்கினோம்னா விலை பேசி முடிச்சுட்டு வாங்கினவன்ட்டு அந்த மாட்டை கொடுக்குற போது இந்த தாம்பு கையில் கொடுப்பாங்க. ரைட்டாயா? இந்த தாம்பு கயிறு அப்படி கொடுத்துட்டாங்கன்னா வித்தாச்சுன்னு அர்த்தம். அடுத்த செகண்டு கேரண்டி கிடையாது. அதுதான் அது தாம்பு கயிறை எடுத்து கொடுத்துடணும். இந்த அப்படின்னு தாம்பு கயிறை கொடுத்துருப்பாங்க. வழக்கம் அப்படி தானே பார்த்தீங்கன்னா தாம்பு கயிறை அப்படி கொடுப்பாங்க. கொடுத்தாச்சுன்னா வித்தாச்சுன்னு அர்த்தம். இவர் நம்ம சிவபெருமான் சொல்கிறார் அரிமர்த்தன பாண்டியன்ட்ட குதிரையினுடைய தாம்பு கயிறை எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொன்னார், என்னப்பா வியாபாரம் முடிஞ்சு போச்சு இல்லை, நான் போயிட்டு வரமா? என்ன அதுக்கப்புறம் தான் வேலையே இருக்குது, மாற்ற போகிறாரு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் போகிறேங்கிறார். அதான் பெருமான் உருவமாக வந்ததும் பார்த்துருக்குறோம். உருவமாக ஒன்று அவன் ஆன்மாக்களுக்காக உருவம் எடுத்து வந்த உருவத்தையும் பார்த்துருக்கோம். இன்னொரு வகையில் பெருமானுடைய உருவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் பார்க்கக்கூட அந்த ஐம்பூதங்களும் அவனுடைய உருவந்தான். ஐம்பூதங்களும் அவனுடைய உருவந்தான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி பாண்டியா நம்ம வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி பாண்டோம் இல்லையா? ஐம்பூதங்களுடைய உருவமும் சிவபெருமானுடைய உருவந்தான். அவனால் உண்டாக்கப்பட்ட அத்தனையும் அவனுடைய உருவம். அதில் என்ன ஒரு சூட்சுமம் சொல்கிறீங்க? நாம் எவ்வளவோ இப்போ விஞ்ஞானத்தில் எவ்வளவோ உண்டாக்கிட்டோம் இல்லைங்களா? இந்த பாட்டிலேருந்து அது சொல்லி எவ்வளவோ நம்ம உண்டாக்கியாச்சு. நாம் உண்டாக்கிறோம். இந்த தண்ணி இப்போ பாட்டிலில் வந்துருச்சு. நம்ம நினச்சி பார்த்தோமா தண்ணி பாட்டிலில் கொண்டு போவோன்னு? சாக்கில் வேற கொண்டு போகிறோம். இதில் அவ்வளோ முன்னேறியாச்சு. ஆனால் அவனுடைய சௌலபியத்துக்கு நிகராக சொல்லவே முடியாது. நான் சொல்கிறேனே, ஒரு செடி, அந்த செடியில் 2 இலை, அந்த 2 இலையில் ஒரு இலையை நம்மளால் உண்டாக்க முடியுமா? ஒரு இலையை உண்டாக்க முடியுமா? எவ்வளவோ விஞ்ஞானம் பண்ணாலும் அந்த தாவரத்தில் இருக்கிற ஒரு இலையை, ஒரு புல்லை நம்மளால் உண்டாக்க முடியுமா? அது அவனால் தான் உண்டாக்க முடியும். அப்படி உண்டாவது எல்லாமே அவனுடைய ரூபந்தான். அவனுடைய ரூபந்தான். நீங்கள் நல்ல இயற்கையை பார்க்கணுன்னா நீங்கள் வடநாடு போகணும். தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் சம்பாத்தியத்தில் கொஞ்சம் மிச்சப்படுத்திக்கிட்டு வடநாடு பக்கம் போங்க. காட்மாண்டு வரைக்கும் நம்ம போகலாம். கொஞ்சம் செலவாகும். இன்னொன்று என்னன்னு கேட்டால் உடம்பு ஒத்துக்கணும். 10 நாள் காட்மாண்டு வரைக்கும் போயிட்டு வந்தோம். அப்படி போகிற போது ரிஷிகேஷத்திலேருந்து புறட்டு காட்மாண்டு வரைக்கும் போகிற போது பார்த்திங்கன்னா மலைகள், அந்த கங்கையினுடைய பிரபாவம் அப்படியே வருது. கங்கையுடைய பிரபாவம் அப்படியே மலையில் வருது. நாங்கள் தண்ணீர் கொண்டு போக மாட்டோம். அந்த சின்ன அருவி வர இடத்துல அப்படியே நின்று சாப்பிட்டுட்டு அதை தான் குடிப்போம். அவ்வளோ தூய்மையான தண்ணீர் எங்கிருந்து வருது? அப்படியே பிரபாவம் அது எல்லாமே ரிஷிகேஷத்தில் தான் ஒன்றாவது. ஹரித்வாரில் அது மறுபடியும் மீண்டும் ஒன்றாகி தான் வருது. அங்கே போகணும், காட்மாண்டு நெருங்க போகணும். கொஞ்சம் தூரம் தான்.
நாங்கள் போயிட்டுருக்கோம், காட்மாண்டு நெருங்க போயிட்டுருந்தோம். அங்கே எங்களை அழைச்சிட்டு போன கைடு என்ன பண்ணார், எங்கள் வண்டியை நிறுத்திட்டார். எல்லோரும் இறங்குங்கன்னு சொன்னார். காலையில் மணி 8:45 இருக்கும். அப்படி பாருங்கன்னாரு எங்களுக்கு. காட்மாண்டு இன்னும் 150 கிலோமீட்டர் இருக்குது. அப்படி பாருங்கன்னாரு. 3 மலை தெரிஞ்சுது. 3 மலை அப்படியே தெரியுது. ஒரு மலை ப்ரௌன் கலரில் இருக்குது, ப்ரௌன் கலரில் பட்டு விரிச்ச மாதிரி இருக்குது. பக்கத்திலேயே ஒரு மலை பனி படர்ந்து வெள்ளையாக இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே மரம் செடிக்கொடியோடு ஒரு மலை பச்சையாக இருக்குது. அப்படியே ஒரு மணி நேரம் அப்படியே பார்த்துட்டோம். இந்த இயற்கை இருக்குதே, அது பெருமானுடைய மிகப்பெரிய பிரபாவம். இயற்கை என்பது செடி கொடி. இப்போ தான் நம்ம இப்போ ஹைவேஸில் நிறைய மரம் வளர்த்துருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம பெரிய ஹைவேஸ்லாம் 2 பக்கமும் இப்போ மரம் நிறைய பண்ணிட்டாங்க. அதை நல்லா கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க எல்லா மரமும். அதில் ஒரு சூட்சமாக இருக்குது. நீங்கள் 2 பக்கமும் வச்ச மரத்தை பார்த்தீங்கன்னா அதில் பாதி மரம் பூத்து காய்க்காதது, நல்லா தழன்னு இருக்கும். பூத்து காய்ச்சா மரத்தை வீணாக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட மரமாக நான் கேட்டேன். நல்ல இலையாக இருக்குதே பூத்து காய்க்காதன்னு கேட்டால் அது மாதிரி மரங்கள் இருக்குது. அதனால் ஒன்றும் டேமேஜ் ஆகாமல் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் இயற்கை இருக்குதே, இது பெருமானுடைய ரூபம். இதுதான் ரூபம், இயற்கை தான். கங்கை, பிரமம், ஆறு, குளம், தண்ணீர் எல்லாமே பெருமானுடைய ரூபந்தான். இதுக்கு ரூபம்னு பேர். அருவம், உருவம். உருவம் 2 வகை. அவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனையும் அவன் ரூபந்தான். அவன் ஆன்மாக்களுக்காக எடுத்து வந்த ரூபமும் ரூபம்தான். அருவுருவம் அப்படிங்கிறது சிவலிங்கம்தான். அருவுருவங்கிறது சிவலிங்கம்தான். அது உருவம், ஆனால் உருவம் இல்லை. அது ஏதாவது மனித உருவமா? இல்லை, சிவலிங்கம். நான் உங்களை கேட்குறேன், உள்ளே இருக்கிற சிவலிங்கம்தான் பரம்பொருளா? உள்ளே சிவலிங்கத்தை கும்பிட்றோமே, அதுவே பரம்பொருளா? இல்லை, இல்லை. நாம் வணங்கக்கூடிய பரம்பொருளுக்கு அது ஒரு குறியீடு. எங்கே வருது? சாக்கியனார் புராணத்தில் வருது. நீல்நாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம். நீல்நாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம். அதை தான் சொன்னார் திருமூல. நேத்தியே சொன்னேன். அண்டலிங்கம், பிண்டலிங்கம், ஆத்துமலிங்கம், ஞானலிங்கம், உருவமில்லாத சதாசிவலிங்கம், கோயிலில் இருக்கிற சிவலிங்கம். அப்போ அந்த சிவலிங்கம் என்ன? பரம்பொருளுக்கு ஒரு குறியீடு. இதுக்கு வழிபாடு பண்ணோம்னா அந்த வழிபாடு எங்கும் வியாபித்திருக்கிற பெருமானுக்கு போய் சேரும் என்பதுதான் நம்ம சமயம் பண்ணுறது. எவ்வொருவில் எவரொருவர் உள்குவார் உள்ளத்தில் அவ்வுருவில் தோன்றி அருள் செய்வான், அவ்வுருவில் தானே ஆகி நிற்பான். நேற்று சொன்னது தான். அதனால் இங்கே இருக்கிற சிவலிங்கம் இருக்குதே, அந்த சிவலிங்கம் ஒரு உயர்ப்பு பொருள். அது நம்மை ரட்சிக்கிற பொருள்னு கொண்டு போய் நம்ம வழிபாடு பண்ணோம்னா அந்த வழிபாடு எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனுக்கு போய் சேரும். அதுதான் நீல்நாகம் அணிந்தாருக்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம்ங்கிறது. அது ஒன்று. அதனால் அருவம், அருவுருவம், உருவம் 3. எல்லா திருக்கோயில்லையும் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே உள்ளத்துக்கு ஆவுடையார்னு பேர், மேலே உள்ளத்துக்கு பானம்னு பேர். தெரியுமா? கீழே ஆவுடையார், மேலே பானம். எல்லா திருக்கோயிலையும் இங்கே பார்த்துறீங்க. இந்த பெருமானுடைய இந்த குறியீடு சைவ சமயத்திற்கே உரியது, சிறப்பானது. வேறு எந்த சமயத்தும் கிடையாது. அதை பார்த்தீங்கன்னாலே ஒரு பக்தி வரும். அப்படி நமக்கு சிவலிங்கம். இன்னொரு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம திருக்கோயிலில் இங்கே இப்போ சிவலிங்க திருமேனி இல்லையா? இதான் மூலவர். நேற்றுக்கு சொன்ன மூலவர். அது இல்லாமல் நம்ம பரிவார தெய்வங்கள் நிறைய இருக்குங்க இல்லையா? முருகன்லேருந்து, பிள்ளையார்லேருந்து,
எல்லா தட்சிணாமூர்த்தி எல்லா பரிவார தெய்வங்களும் சன்னதிகளும் உண்டு. நம்முடைய மரபு அது, நம்ம தமிழ்நாட்டு மரபு. நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி போனீங்கன்னா திரு அஞ்சைக்களத்தில் கூட சிவலிங்கத்தை தவிர பரிவார சன்னதிகள் கிடையாது. யாராவது போயிருந்தால் அவங்களுக்கு தெரியும். பக்கத்தில் கொடும்பாலூர் திரு அஞ்சைக்களத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா சிவலிங்க திருமேனி ஒன்று தான் இருக்கும். வைக்கம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் தான் இருக்குது. இங்கெல்லாம் சிவலிங்கம் தான் இருக்கும். பரிவார சன்னதிகள் பெரும்பாலான கோயிலில் இருக்காது. அதுலேயும் நாங்கள் காட்மாண்டு போனோம். அந்த காட்மாண்டில் சிவலிங்கத்தை தவிர வேறு பரிவார சன்னதிகளே கிடையாது. அங்கே இருக்கிற கோயிலுக்கு சுவாமிக்கு பேர் என்ன? காட்மாண்டு. அதாவது இப்போ அது என்ன ஸ்டேட் அது? காட்மாண்டு அந்த ஊர் பேர். அது என்ன இப்போ சொன்னேன்னு? நேபாளம். அதுக்கு முன்னாடி காட்மாண்டு. அந்த காட்மாண்டில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பசுபதிநாத்னு பேர். பசுபதிநாத். அங்கே இருக்கிற சுவாமி கோயிலுக்கு பேர் பசுபதிநாத்னு பேர். ஜோதிர்லிங்கத்தில் அது ஒன்று. அந்த திருக்கோயிலில் சிவலிங்கத்தை தவிர வேறு எந்த பரிவார சன்னதியும் நான் 1.5 நாள் இருந்தோம் அங்கே. இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அந்த கோயிலில் வடநாட்டு கோயில்களெல்லாம் சிவலிங்கம் மட்டும்தான் இருக்கும். இது மாதிரி ஒரு சன்னதியில் 4 பக்கமும் திறந்திருக்கும். காட்மாண்டில் அப்படி தான் இருக்குது. காட்மாண்டில் 4 பக்கமும் இருக்குது. இந்த பக்கம் பார்க்கலாம், இந்த பக்கமும் 4 பக்கமும் இருக்குது. சிவலிங்கம் இருக்குது. 4 வாசல் இருக்கும், பார்க்கலாம். அது மாதிரி இங்கே கேரளாவில் கூட பல இடத்துல நம்ம திருக்கோயிலில் தான் சன்னதி முறை. இது சன்னதி முறைன்னு இது ஒன்றும் குறை இல்லை. நம்ம சன்னதி முறை அப்படி, அவங்க சன்னதி முறை அப்படி. அது அவங்க அது பசுபதிநாத்னு பேர். வடக்க போனீங்கன்னா கேதாரநாத், பசுபதிநாத், முத்திநாத், இதெல்லாம் ஒரு 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 தடவை போயிட்டு வர்றது நல்லது. முத்திநாத்னு ஒன்று உண்டு. யாருக்கா போயிருக்கீங்களா? முத்திநாத்னு வடல முத்திநாத் போனீங்களே, அது சைவ கோயில் இல்லை தெரியுமா? முத்தி நாராயணன்னு பேர் அதுக்கு. அங்கே மூலவர் நாராயணன். ஆனால் நம்ம முத்தின்னு சொன்னோன்னா அதுக்கு டோட்டல் கான்ட்ராக்டு நம்ம சிவபெருமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்படி தான் இல்லை. முத்திநாத்தில் முத்தி நாராயணன்னு ஒரு பிள்ளையார் கோயில் அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கு போகணும் மேலே. அங்கே போய் அங்கேருந்து குதிரை மேலே போகணும், இல்லை லடாயை போகணும். குதிரையில் உட்காந்துக்கிட்டு போயிடணும். அது ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். அது இல்லை, அது போக முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நாற்காலி மாதிரி இருக்கும், உட்காந்துக்கணும். 4 பேர் தூக்கிட்டு போவான். நான் போனப்போ சார் நடக்க முடியலைன்னா இந்த நாற்காலில் உட்காந்திங்கன்னா நான் 4 பேர் தூக்கிட்டு போடுவோம் சார், அதுக்கு 600 பணம் கட்டினா போகிறோம். இது இப்போ வேணாப்பா, ஒரு நாள் உண்டு அது, இதையே இப்போயே தூக்கிட்டு இப்படி அதனால் அது மாதிரி போகணும். அந்த சௌலபியத்தை நம்ம பார்க்கணும். அதனால் நம்ம கோயில்களுக்கு அங்கே உள்ள கோயில்களுக்கு வழிபாட்டு முறையில் உண்டு. அந்த காட்மாண்டில் இன்னொரு அந்த லிங்கத்தில் இன்னொரு அதிசயம் பார்த்தேன். அந்த பானம் இருக்குல்ல மேலே, 4 பக்கமும் சன்னதி முறை இருக்கு இல்லையா, அந்த மேலே 4 முகம் இருந்தது. 4 முகம் பார்த்தீங்களாமா? யாராவது போய் தெரியும். அந்த லிங்கத்து மேலே 4 பக்கமும் 4 முகம் இருக்கும். ஏதோ 1-2 பேர் போயிருக்காங்க, இப்போ சொல்கிறாங்க 4 முகம் இருக்கும். நான் நல்லா பார்த்தேன். பார்த்துட்டு இப்போ என்ன சந்தேகம் வந்தது, சிவபெருமானுக்கு எத்தனை முகம்? சிவபெருமானுக்கு 1 முகமா, 5 முகமா, 6 முகமா? 6 முகம்னு ஒன்று உண்டு. 5 முகத்தோடு அதோ முகமும்னு எங்கள் குமரகுரு சுவாமிகள் பாடுவார். 6 முகமா? எத்தனை முகம்? 4 முகமா, 5 முகமா, 6 முகமா, 1 முகமா என்று நமக்கு சந்தேகம் வரும். அதை நான் பார்த்தோன்னா 4 முகம்னு இருக்குது. நமக்கு நம்ம சைவ சித்தாந்தத்தின்படி 1 முகம்தான், பெருமானுக்கு 1 முகம்தான்.
ஆனால் ஒரு முகமாக இருக்கிறானேங்கிறதுக்காக ஒரு முகத்தில் பார்க்குற பார்வை மட்டும் இல்லை, அண்ட சராசரங்களையும் அந்த முகத்தால் பார்த்துட்டு இருக்கான். ஒரு முகம்னு ஒரு மரபு உண்டு, 6 முகம்னு உண்டு. 5 முகத்தோடு சத்யோஜாதம் அது சொல்லுவாங்கள்ல, அது அது ஒரு 6 வடமொழியில் சொல்லுவாங்க, 5 சொல்லுவாங்க. அது 5. கீழ்நோக்கிய முகம் ஒன்று 6. அது ஞானிகளுக்கு மட்டுமே உள்ளது. இது 6. 4 முகம்னு எங்கே இருக்குது? அந்த காட்மாண்டில் இருக்கிறேன்னு நான் பார்த்தேன். அதை எனக்கு பேராசிரியர்களை நான் கேட்டேன், இது மாதிரி 4 முகம் இருக்குதே எங்கேயாவது இருக்கேன்னு கேட்டால், வடநாட்டு புராணங்களில் சிவபெருமானுக்கு 4 முகம்னு சொல்லி 4 முகத்தினுடைய பேரையும் வடமொழியில் சொல்லியிருக்காங்க. அதை எனக்கு எங்கள் பேராசிரியர் காமிச்சார். சிவபெருமானுக்கு 4 முகந்தாங்கிறது நம்ம புராணங்கள்லையோ அல்லது அருளாளர்கள் பாட்டில் எங்கேயாவது வருதுன்னா தேவாரத்தில் வருது. தேவாரத்தில் பெருமானுக்கு சிவபெருமானுக்கு சிவலிங்கத்துக்கு 4 முகம்னு வருது. எங்கே வருதுன்னு ஒன்று சொல்கிறேன். ஆழ்வார்கள் பாட்டில் கூட வருது. கோச்செங்கனான் இருக்கானே, உங்களுக்கு தெரிய கோச்செங்கனான் வரலாறு. அந்த கோச்செங்கனான் யானை புக முடியாத கோயில்கள் 70 கோயில்களை கட்டினான் அப்படின்னு வரலாறு இருக்குது கோச்செங்கனான். அது ஆழ்வார்கள் பாடுறாது, எந்தோல் ஈசருக்கு 7 நிலை மாடம் அமைத்தோல்னு சொல்கிறாரு. யார்? கோச்செங்கனான. எந்தோல் ஈசர்னா 8 தோல். 8 தோல்னா எத்தனை முகம் இருக்கணும்? 4 முகம்தான் இருக்கணும். இது ஒன்று. நம்ம தேவாரத்தில் பெருமானுக்கு 4 முகம்னு எங்கேயாவது வருதான்னு கேட்டால் ஒரு இடம் வருது, சொல்கிறேன் கேளுங்க. ஒன்று கொலாம் பாட்டு இருக்கு இல்லையா, பதியம் இருக்கு இல்லையா, ஒன்று கொலாம். எந்த ஊரில் பாடினது அது? ஒன்று கொலாம் திங்களூரா? கொஞ்சம் நினைவில். ஒன்று கொலாம் இல்லையுமா? 1 கொலாம் 2 கொலாம் 3 கொலாம்னு பாடலையா 10 பதியம். அதில் 4 கொலாம் பாடுற போது 4 கொலாம் பாடுற போது ஞானசம்பந்தர் என்ன பண்ணுவார்? அப்பர் சுவாமிகள் பாட்டா 4 கொலாம் பாடுற போது அதுக்கு முதல் வரியே 4 கொலாம் அவர் திருமுகமேன்னு பாடினார். சிவபெருமானுக்கு 4 கொலாம் அவர் திருமுகமே. அந்த பாட்டு 4 4 3 3ன்னு இப்படியே விரிச்சிட்டு வருவார். அதில் அவர் பாடுறாரு 4 கொலாம்னு அப்பர் சுவாமிகள் பெருமானுக்கு 4 முகம் இருக்குன்னு சொல்கிறார். இது நம்ம புராணங்களில் இல்லை, இது வடநாட்டு புராணங்கள்னு நம்ம பேராசிரியர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் புராண மரபுபடி நாம் பண்ணுறது. 5 முகம் 4 முகம் 6 முகம் இதெல்லாம் இல்லை. நம்ம புராணங்கிறது ஒரு தத்துவத்தை அடிப்படையாக வச்ச புராணம் தான். உருவம் இருக்கு நம்ம சிவபெருமான், அவனுக்கு பேர் உமையொரு பாகன்னு பேர். உமையொரு பாகன் அப்படின்னா உடம்புல பாதியே பெருமானுக்கு பெருமாட்டிக்கு கொடுத்துருக்குறான்னு பேர். என்ன ஊர் அது? திருச்செங்கோடு இல்லையா? உமையொரு பாகனாக இருக்கிறது. அதில் கூட இந்த குருநாதர் பேச வந்தேன் இல்லையா, என்ன குருநாதருக்கு வரலனா முருகப்பெருமான் குருநாதராக இருந்திருக்கிறாரு. யாருக்கு? சிவபெருமானுக்கு ஒரு விஷயத்தில் குருநாதராக இருந்திருக்காரு. ஓம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சிவபெருமானை கேட்டார். யார்? முருகப்பெருமான் கேட்டார். தெரியாது பாண்டார். யார்? சிவபெருமான். அவருக்கா தெரியாது? தெரியாதுன்னுட்டார். ஏன்னு கேட்டால் நம்ம பிள்ளைகளோ குழந்தைகளோ ஒன்று கேட்குற போது அது எதிர்பார்க்கறத சொன்னாதான் அதுக்கு சந்தோஷம் இல்லைங்களா? இப்போ அப்போ 5 வயசு பிள்ளை வந்து உங்களை கேட்கும், நான் தான் வாத்தியார், நீ சொல்லு 4 3 எத்தனை? தெரியாதுப்பா, நீ சொல்லுப்பா. 7 தெரிஞ்சுக்க அப்படின்னா சரிப்பான்னு சொல்லுவோம். அது என்னென்னா இந்த அன்பில் அறிவு வேலை செய்யாது. அப்படி வெளியில் கிளம்புவோம், அந்த குழந்தை அப்படி மண்ணை வச்சுக்கிட்டு அப்படி பண்ணோம், அப்பா இங்கே வா அப்படின்னு சொல்லுவோம். என்னப்பான்னு கேட்பார். அப்பா சமைச்சிருக்கிறேன் சாப்பிட்டு பாரு இந்தா அப்படின்னு கொடுக்கும். இந்த அப்பா என்ன பண்ணுவார்? அப்படி வாங்கிக்கிட்டு அப்படி கொடுத்துட்டு அப்படி பண்ணுவார். நல்லா இருக்கா அப்படின்னு
அந்த குழந்தை கேட்கும், உங்கள் அம்மா சமைக்கிறத விட பிரமாதமாக இருக்குதுன்னு அம்மா இல்லாத போது சொல்வார் அந்த குழந்தை. இது ஒரு அறிவுக்கு பொருத்தமானது இல்லை தான், ஆனால் ஒரு அன்புக்கு மிக பொருத்தமானது இது. அதில் தந்தையும் மகிழ்வார், அந்த பிள்ளையும் மகிழும். இதில் அன்பு. அதனால் இந்த அன்பில் அறிவு வேற ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இவர் என்ன பண்ணார், ஓம்ங்கிறதுக்கு என்னன்னு கேட்டார். எனக்கு தெரியலப்பா, நீ சொல்லுப்பான்னு. முருகப்பெருமான் சொன்னார், அப்படின்னா நீ நில்லு, நான் உட்கார்ந்து சொல்லணும். என்னது, ஒரே கண்டிஷன், நீ நில்லு, நான் உட்கார்ந்து சொல்லணும். பெருமான் சொன்னார், நான் நின்னா உன்னால் சொல்ல முடியாதுன்னார். பெருமான் முருகப்பெருமான்கிட்ட, நான் நின்னா உன்னால் சொல்ல முடியாது. அது எப்படி சொல்ல முடியாது, நீ நின்று பார்ப்போம், நான் சொல்கிறேனா இல்லையான்னு பார்ப்போம். முருகப்பெருமான், நான் ஒரு புராணத்தில் படித்தது சொல்கிறேன், நில்லு பார்ப்போன்னு உடனே சிவபெருமான் விஸ்வரூபம் எடுத்துட்டார். விஸ்வரூபம் எடுத்து தலை அங்கே போயிடுச்சு. இப்போ முருகப்பெருமானை பார்த்து சொன்னார், இப்போ சொல்லு, நிற்க தானே சொன்னேன் சொல்லு. முருகப்பெருமான், இது என்ன பிரமாதம், மயிலை கூப்பிட்டார், இங்கே வா. அது மேலே உட்காந்துக்கிட்டு எங்கே காது இருக்கோ அது வரைக்கும் பறந்து போய் வலது தோளில் போய் உட்காந்துட்டார். யார், முருகப்பெருமான் வலது தோளில் அங்கே போய் உட்காந்துட்டார். உட்காந்தோடனே இப்போ என்ன சொல்கிறேன், நீ எவ்வளோதான் போய் எங்கள் வாகனம் இருக்குது, நான் வந்துவிட்டேன் அப்படின்னு ஒன்று இப்போ சொல்லிட்டான்னாரு. பெருமான் சொன்னார், சொல்லுங்க, நீ சொல்லுப்பா, இப்போ என்னன்னு சொல்லணும். சரி, ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்துக்கு எல்லாம் பொருள்லாம் சொல்லிட்டார். என்ன புரியுதா அப்படின்னு சிவபெருமான் முருகன் கீழே இறங்கினார். மறுபடியும் சிவபெருமான் இயல்பாக வந்துட்டு வந்தோடனே முருகப்பெருமான் கேட்டார், நான் வலது காதில் சொன்னனே ஓம்ங்கிறதுக்கு எல்லாம் புரியுதான்னு கேட்டார். சிவபெருமான் சொன்னார், புரியலப்பா இன்னொன்னாரு, இன்னும் புரியலப்பான்னு. அதுக்கு என்ன பண்ணோம், இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்ல, இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்ல. உடனே முருகப்பெருமான், உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் 2 தடவை சொன்னால் கூட புரியாது, இருந்தாலும் சொல்லி போடுறேன்னு சொல்லி சொல்லிட்டுமான்னாரு. மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்துவிட்டார். சொல்லிட்டுமான்னாரு. சிவபெருமான் சொன்னார், நீ வலது காதில் சொன்ன அவ்வளவா புரியல, இப்போ இடது காதில் சொல்லுன்னார். இப்போ இடது காதில் சொன்னார். மேலே போய் இடது காதில் சொன்னார். ஓம்ங்கிற பிரணவத்துக்கு விளக்கத்தை சொல்லிவிட்டு கீழே வந்தோடனே முருகப்பெருமான் கேட்டார், இடது காதிலையும் வலது காதிலையும் இடது காதிலையும் சொன்னால் ஒன்று தானே, நீ ஏன் வலது காதில் சொன்ன அப்புறமும் இடது காதில் ஏன் சொல்ல சொன்னேங்கிறதுக்கு சிவபெருமான் சொன்னார், நீ முதல்ல சொன்னது ஏன் காதில் சொன்ன, நீ 2வது உங்கள் அம்மா காதில் சொன்ன. என்னது, உங்கள் அம்மா காதில் சொன்னேன். உங்கள் அம்மா காதில் ஏன் தெரியுமா சொன்னேன், ஒரு விஷயம் ஊரு பூரா பரவணுன்னா பொம்பளைங்க காதில் சொன்னாதான் ரைட்டுன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் அம்மா காதில் சொன்னேன். இப்போ ஓம்ங்கிறது ஊர் பூரா பரவிட்டு சொன்னாராம். நான் ஒரு புராணத்தில் இதை படித்தேன். அது அருணகிரினா தாய்மானவார் சொல்ல முடியும். அதனால் பெருமான் அப்படி இடது கால சொன்னதுனால ஊர் பூரா பரவுன்னு சொல்லி ஓம்ங்கிறதுக்கு. அதனால் நம்ம சமயத்தில் அருவம், அருவுருவம், உருவம் உண்டு. அருவுருவ திருமேனி தான் சிவலிங்கம். நம்ம தமிழகத்தில் எந்த கோயில்லையும் சிவலிங்கம் தான் இருக்கும். எந்த கோயில்லையாவது சிவபெருமானுக்கு மனித ரூபத்தில் சுதை இருக்குதா, மனித சுதை இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கோயிலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சீர்காழியில் மூலவர் 3 பேர், சட்டநாதர், தோணியப்பர், பிரமதீஸ்வரர். ரைட்டா நான் சொல்கிறது? கொஞ்சம் தெரிஞ்சுங்க. 3, தோணியப்பர் மேலே, சட்டநாதர், இங்கே பிரமதீஸ்வரர். 3. இதில் மேலே இருக்கிற சட்டநாதர் தான், சட்டநாதர் ஆமாம் மேலே தான். அங்கே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்காது, பெருமானும் பெருமாட்டியும் இருப்பாங்க, காட்சி இருப்பாங்க. அது மாதிரி திருச்செங்கோட்டில் கூட சிவபெருமானுக்கு பின்னாடி சுதை இருக்குது. எனக்கு சரியாக நினைவில்லை.
ஆனால் நம்ம திருக்கோயிலில் எல்லா இடத்துலையும் அருவுருவத் திருமேனியாக இருக்கிற சிவபெருமான் சிவலிங்க திருமேனி தான் இருக்கும். அதன் வழியாக நாம் வழிபாட்டை நடத்துகிறோம். நீல்நாகமணிந்தாருக்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் என்று சொல்கிறது. ஆகையினாலே இது எல்லாம் எப்படி இன்னும் நிறைய நம்முடைய சமயத்தில் நிறைய இருக்குது, தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ கூட என்னை ஒருத்தர் கும்பகோணத்தில் பார்த்து வந்தார். நான் கும்பகோணம் தான் போன வாரம் 10 கோயில் பார்த்தா அந்த 10 கோயிலையும் பிரமிச்சு போயிட்டேங்கிறார். கோயிலில் உள்ள நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போது சிதம்பரம் உங்களுக்கு தெரியும். சிதம்பரத்தில் இப்போ என்ன விசேஷம்? இப்போ என்ன 25ஆம் என்ன விசேஷம்? ஆருத்ரா 10 நாள் இப்போ விழா தொடங்குது. 2ஆம் தேதி தேர், 3ஆம் தேதி தரிசனம். எங்கள் ஊருங்கட்டினா சொல்கிறேன். 2ஆம் தேதி தேர். சிதம்பரம் தேருக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால் பஞ்சமூர்த்திக்கும் 5 தேர் உண்டு. மற்ற இடத்துல எனக்கு தெரியல. பஞ்சமூர்த்திக்கும் 5 தேர் சிதம்பரத்தில் உண்டு. 5 தேரும் வரும். யார் அதில் வரா? நீங்கள் தேர் சிதம்பரத்தில் தேர் வருதே, அந்த தேர் பவனி யார் வரா? சிதம்பரம் தேரில் யார் வரா? வருஷத்துக்கு 2 தடவை அந்த தேர் வருது. ஒன்று ஆருத்ரா தரிசனம், இன்னொன்று ஆனி திருமஞ்சனம். நம்ம கோயிலினுடைய வரலாறு நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆனி திருமஞ்சனம் இந்த 2 தடவையும் பஞ்சமூர்த்தியினுடைய தேர் வலம் வருது. அதில் தேர் மேலே தேர் பவனி செய்கிறது யார்? திருமூலநாதருங்கிற மூலவரா, நடராஜ பெருமானா? தேர் வருது இல்லைங்க, நான் சொல்கிறது புரியுதா? தேர் இப்போ நீங்கள் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி சாயந்தரமே தேர் பவனி யார் வராவோ அவர் தேரில் போய் உட்காந்துருவார். அது மூலவரா அல்லது அந்த பொன்னம்பலத்திலே இருக்கிற நடராஜமூர்த்தியா? இப்போ சொல்கிறேன் கேளுங்க. சாட்சாத் அந்த அம்பலத்திலே இருக்கிற நடராஜ பெருமான் தான் சிவகாமி அம்மை தேரோடு சேர்ந்து வருகிறார். வருஷத்துக்கு 2 முறை அந்த பொன்னம்பலத்தில் இருக்கிற அம்பலம், அன்னைக்கே சொன்னேன் இல்லையா 5 அம்பலம், பொன்னம்பலத்தில் இருக்கிற நடராஜ பெருமான் தான் மூலவராக இருக்கிறவர். ஆயிரங்கால் மண்டபத்துக்கு வந்து அங்கேருந்து எழுந்தருளை செய்து தேர் பவனி வர்றது வருஷத்துக்கு 2 தடவை. இப்போ என்ன தெரியுமா ஆச்சு? தேர் பவனி வரும்போது வெளிநாட்டவர்கள் வராங்க. வெளிநாட்டவர்கள் வந்து இந்த புடையை கட்ட தெரியாமல் போட்டு கட்டிக்கிட்டு அந்த வேட்டியை கட்டிக்கிட்டு வெளிநாட்டவர்கள் வந்து நடராஜ பெருமானுக்கு முன்னாடி அந்த பொற்சபைக்கு முன்னாடி அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. என்னங்க பார்க்குறீங்க? என்னமோ தெரியல, உட்கார்ந்துருக்கணும். வெளிநாட்டவர்கள் வராங்க வந்து கூட்டம் இப்போல்லாம் கொள்ள முடியல, அவ்வளோ கூட்டம் வருது. சரி வர தரிசனம்னா என்ன? தரிசனம் இந்த வரைக்கும் தரிசனம்னா என்ன? இப்போ சொல்கிறேன் கேளுங்க. தேர் பவனி வந்த நடராஜ பெருமானும் சிவகாமி தாயும் தேர் 2ஆம் தேதி தேருன்னா அன்னைக்கு இரவு 8-9 மணிக்கு அந்த நடராஜ பெருமானை கொண்டு போய் ஆயிரங்கால் மண்டபத்தில் நிலைப்படுத்துவார்கள். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்து மேலே ஒரு சுவாமியை நிலைப்படுத்துறதுக்கு ஒரு மண்டபம் இருக்குது, அதில் நிலைப்படுத்திடுவாங்க. பொற்சபைக்கு போக மாட்டார், அன்னைக்கு இரவு போக மாட்டார். நடராஜ பெருமான் மூலவராக இருக்கிற நடராஜ பெருமான் விடியற் காலையில் 3 மணிக்கு அபிஷேகம் தொடங்கும். யார்? மூலவராக வந்த தேர்பவனி வந்த நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் ராத்திரி 3 மணிக்கு தொடங்கினா 7 மணி 8 மணி ஆகும். குடங்குடமாக பால் இரவு 8-9 மணிக்கெல்லாம் போய் உட்கார்ந்துருவாங்க. பால் 7 மணி 8 மணி ஆனோடனே அந்த அபிஷேகம் நிறைவாகும். அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணுவாங்க.
1 மணி ஆகிடும் அதுக்கு நான் அலங்காரம் பண்ணுறதுக்கு. அலங்காரம் பண்ண உடனே திருமூலநாதராயிருக்கிற உற்சவமூர்த்தியும் சேர்ந்து பஞ்சமூர்த்திகள் வலம் வருவாங்க. பஞ்சமூர்த்திகள் ரிஷப வாகனத்தில் வலம் வருவாங்க. வந்து இந்த பஞ்சமூர்த்தி உள்ளே வந்தோடனே இந்த பஞ்சமூர்த்தியும் அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்க நடராஜ பெருமானை மறுபடியும் அந்த நடராஜ பெருமானை அடியார்கள் அப்படி தாங்கி கொண்டு அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடி 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 அப்படியே கொண்டு வந்து பொன்னம்பலத்திலே அங்கே நிலைப்படுத்துகிறார்களே, அந்த காட்சியை காணுவது தான் தரிசனம் என்பது. அந்த காட்சியை காணுவது தான் தரிசனம் என்பது. அந்த ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆடி ஆடிட்டு வருவாங்க. 100 கவரி வீசுவாங்க. அந்த ஜனங்க அப்படியே நாங்கள் மேலேருந்து பார்ப்போம். வெளிநாட்டவர்களாக வருவாங்க. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஆடி 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 நடராஜ பெருமானை கொண்டு போய் அந்த பொன்னம்பலத்திலே நிலைப்படுத்துகிற அப்போ பார்க்குற காட்சி இருக்குது. அதுக்கு பேர் தான் தரிசனம்னு பேர். இது வருஷத்துக்கு 2 முறை நடக்குது. இப்போ வெளிநாட்டவர்கள்லாம் வந்து அப்படியே வணங்குறாங்க. அவங்க எங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க, உங்கள் நாட்டில் வந்து இப்போ சிங்கப்பூர் மலேசியாவில் நடராஜர் இல்லையான்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் நாட்டில் கோயிலே ஏசி, எங்கள் நடராஜர் ஏசியில் இருக்கார். அப்படியே கோயில் மின்னுங்கும். அப்படி எங்கள் கோயில், ஆஹா அப்படியா நடராஜரே ஏசியாக வச்சுருக்கீங்களான்னு ஒன்று அவங்க சார் நீங்கள் கொடுத்து வச்ச மாதிரி ஆகுமா? நாங்கள் ஜெராக்ஸுக்கு தான் நாங்கள் அபிஷேகம் பண்ணுறோம், நீங்கள் மூலத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது நீங்கள் தானையா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாருங்க இல்லையா. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் மூலவருக்கே அபிஷேகம் பண்ணுறத நீங்கள் தானையா பார்க்குறீங்க, கொடுத்து வைக்கணுங்க. அதனால் ஆலய தரிசனம், பெருமானுடைய தரிசனம் என்பது ஒரு பெரிய புண்ணியம் இருக்கணும், அது கொடுப்பு இருக்கணும். இப்போ நிறைய வருது. அதனால் நம்ம பெருமான் அது அருவுருவத்துக்காக சொன்ன அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர. அதனால் பெருமான் குருவாக வந்தது, மணிவாசகருக்கு குருவாக வந்தது. பெருமானுக்கு குருவாக இவனை முருகப்பெருமானே சொன்னது. அது 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 அந்த அந்த இதில் இன்னொரு, இப்போ நான் மறுபடியும் குருவுக்கு வரேன். சில செய்திகள் குரு அப்படிங்கிறதுக்கு கு அறியாமை, ரு நீக்கபவன். நான் சொன்ன அறியாமைக்கு அதுக்காக சொல்ல வந்தேன். அது எப்படி வந்து அறியாமைன்னா என்னன்னு கேட்டால், உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதுங்கிறது அறியாமை இல்லை. இல்லை, நான் மீண்டும் சொல்கிறேன், எதை அறிய வேண்டுமோ அதை அறியாமல் இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம சமயம் கடவுளை மையமாக வைத்த சமயம், கடவுள் உண்டுங்கிற சமயம். கடவுள் உண்டு, இறைவன் ஒருவன் இருக்கான் அப்படின்னு ஒன்று உண்டு. அப்போ என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? இறைவன் இருக்கிறான் நம்பத்துக்கு அப்புறம், நான் நம்பினதுக்கு அப்புறம் அந்த இறைவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நாம் யார்? இப்போதான் அந்த குருவனுடைய கடாட்சத்தினுடைய தொடக்கம். இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், இறைவன், அதில் ஒன்றும் இல்லை. இப்போ யார் இங்கே வழிபட வராங்க? இறைவன் இருக்கிறான்னு நம்பினவங்க தான் இந்த கோபுரம் தாண்டி வரலாம். எனக்கு நம்பிக்கை இல்லை, வெளியிலே நின்று விடுங்க. ரொம்ப பேர் கடவுள் இல்லைம்மா, அந்த பிள்ளையார் கோயில் வழியாக போனீங்கன்னா இப்படி 2 இப்படி போட்டுட்டு போவான். ஏண்டா நீங்கள் தான் இல்லைங்கிற, ஏண்டா போட்டேன்னா ஒரு கால் இருந்துட்டா என்ன பண்ணுறது, போட்டு வைப்போமே. நீங்கள் எல்லாம் போடுறீங்களா, என்ன பண்ணுறது? கடவுள் இருக்கிறான் என்பதை யாரும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சமயத்தை பொறுத்த வரைக்கும். தெய்வம் என்பதோர், மணிவாசகர் சொல்றாரு, தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி. அப்படின்னா கடவுள் இருக்கிறான் என்பதை நம்முடைய அனுபவபூர்வமாக உணர்வதுதான் கடவுள் நம்பிக்கை. அறிமுகம் அடுத்தது இருக்கட்டும், உண்டு. ஆனால்
தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி, மணிவாசகர் சொல்கிறார், அப்பா கடவுள் ஒருத்தர் இருக்கார்ப்பா, அது ஒன்றும் சந்தேகம் இல்லைன்னு எப்போ நம்ம அனுபவத்தில் உணர்வுறோமோ அதுதான் உண்மையான பக்திக்கு வழி. அது இப்போ கடவுள் உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சைவ சமயம் ஒரு 5 கூறுபாடுகளை உடையது. 5 கூறுபாடுகளை உடையதா சைவ சமயம் என்பது. நான் கொஞ்சம் இப்படி உட்காந்துக்கலாமா? கால் இப்படி. கூறுபாடுகளை உடையது. 1 இறைவன், 2 ஆன்மா, 3 வினை, 4 மறுபிறப்பு, 5 முத்தி, வீடு பேர். இந்த 5ஐயும் ஒத்துக்கொண்டால் தான் சைவம். இந்த 5 இதில் 1 உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அது வந்து புறச்சமயத்தில் சேர்ந்துடும் தமிழ். இது 5க்கும் நமக்கு அது நிரூபணம் இருக்குது. 5க்கும் நிரூபணம் இருக்குது. இப்போ இறைவன், நாம் யார்? இறைவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நாம் யார்? இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நான் உங்களை நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? உங்கள் அப்பா பேரை சொல்லி அவருக்கு மகன்னு சொல்லுவீங்க. உங்கள் அப்பாவே தெரியாது. உங்கள் பிள்ளை பேரை சொல்லி அவருக்கு அப்பாம்பிங்க, அது உங்கள் பிள்ளையும் தெரியாது. உங்கள் கணவன் பேரை சொல்லி இவங்களுக்கு அப்படி யாரும் ஏன் தெரியாது. இப்படியே நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சூழ்நிலையை வச்சு தான் நீங்கள் யாருன்னு சொல்ல முடியுமே தவிர சுற்றுச்சூழல் தொடர்பு இல்லாமல் நீங்கள் யாருன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் யாருன்னா ஏதாவது ஒரு சுற்றுச்சூழலை தொடர்பு வச்சு தானே சொல்ல முடியும். என்னை யார் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? நான் கல்லூரியில் பேராசிரியர் அப்படின்னா மாணவர்களை வச்சு தான் எனக்கு நான் பேராசிரியர். ஏதாவது ஒரு சுற்றுச்சூழல் தொடர்பு வச்சு தான் நாம் யாருன்னு சொல்ல முடியும். எந்த சுற்றுச்சூழல் தொடர்பு இல்லாமல் நம்மளால் யாருன்னு சொல்ல முடியாது. அதனால தான் மணிவாசகர் கேட்டார், நான் யார் கேட்டார்ல, எவ்வளோ பெரிய ஞானி. அவர் கேட்டார், நான் யார்? என் உள்ளம் யார்? ஞானங்கள் யார்? கேட்டார்ல, நான் யார்? மணிவாசகரையாலேயே சொல்ல முடியல. எந்த தொடர்பு இல்லாமல் நான் யாருன்னு சொல்ல முடியல. யார் நான் யார்னு கேட்டால் சொல்ல முடியல. அதனால் அடுத்தது சொன்னார், யானே பொய், என் அன்பும் பொய் சொன்னாரா இல்லையா? என்னால் யாருன்னு சொல்ல முடியாத போது நான் பொய் தானே. யார்? மணிவாசகர் சொன்னார். அவர் சொன்னார். மணிவாசகரை விட்டுட்டு போயிட்டார். மணிவாசகருக்கு தான் குருநாதராக வந்தார் பெருமான். குருகடாட்சம் பேசணும்ல, குருநாதராக வந்தார். விட்டுட்டு போயிட்டார். விட்டுட்டு போனோன்னா மணிவாசகரை அங்கேயும் இங்கேயுமா அலையிறாரு, பைத்தியமாக அலைகிறார். 200 அடியார்களோடு வந்தார், காட்சி கொடுத்தாரு. கருணையின் பெருமை கண்டே காண்கனார், புவனியில் சேவடி தீண்டினன் காண்கனார். மறைஞ்சுட்டார், போயிட்டார். இவர் உடன் போல. அதுக்கப்புறம் எல்லாம் சுற்றிக்கிட்டு போனார். பைத்திய மாதிரி இருந்தார். எல்லாரும் ஊரில் எல்லாரும் அவரை பைத்தியம்னா, பித்துன்னா. உடனே மணிவாசகர்கிட்ட போய் கேட்டான், நீ பித்து மாதிரி இருக்கியே, உன்னை பைத்தியமாக்கினது யாருன்னு கேட்டாங்க மணிவாசகர். அவர் சொன்னார், என்ன தானே பைத்தியமாக்கினது தானே, என்னை பைத்தியமாக்கினது ஒரு பெரும் பைத்தியம்னார். என்னை பைத்தியமாக்கினது ஒரு பெரும் பைத்தியம்னார். யாரை நீ சொல்கிற? எல்லாம் எங்கள் ஐயாவை தான், பெருமானது. அவரை ஏன் நீ எப்போ பைத்தியங்கிற? அம்மா அவர் பைத்தியம் இல்லாமல் என்ன, மண்டை ஓட்டை கையில் வச்சுருக்கிறாரு, பாம்பை மேலே போட்டுக்கிறாரு, புளித்தோலை கட்டிக்கிறாரு, தீச்சட்டியை வச்சுக்கிறாரு, சுடு காட்டில் ஆடுறாரு, அப்படி பண்ணுறாரு, பிச்சை எடுக்கிறாரு. இவரை போய் எப்படி அதனால் என்னை பைத்தியமாக்காது ஒரு பெரும் பைத்தியம்னு. யார்? நீத்தல் விண்ணப்பத்தில் வரும் பைத்தியம். அதனால் சொன்னார் மணிவாசகர், என்னை எல்லோரும் பைத்தியங்கிறான். சிவபெருமானை பார்த்து சொன்னேன், நீ என்னை கூப்பிட்ட, நான் உன்னோட வந்திருக்கணும்.
வந்திருந்தால் இன்றைக்கி ஒரு பயம் என்னை ஒன்றும் பேசியிருக்க மாட்டான். நான் அதை விட்டுட்டேன். நீ வந்து கூப்பிட்டும் நான் ஒத்து போகல உடனே. அதனால் என்ன இங்கே அப்படி அதுக்கு என்ன பாட்டு மணிவாசகர் பாடினது, பித்தன் என்று உலகவர் பிதற்றும் காரணம் இது கேளீர். மணிவாசகர் என்னை பைத்தியம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பித்தன் என்று உலகவர் பிதற்றும் காரணம் இது கேளீர். ஒத்து சென்று நீ திருவருள் கூட்டிடும் உபாயம் இது அறியாததால் செத்து போய் அரணரகிடை விழுவேனேன்னாரு. உன்னோட நான் வந்திருக்கணும், இந்த ஒத்து போகிறதுங்கிற ஒரு உபாயத்தை தெரியாததுனால என்னை விட்டுட்டு போயிட்டிய. நீ இந்த உலகமே ஒத்து போகிறது தாங்க நடக்குது. நான் பேசணுன்னா நீங்கள்லாம் கேட்கணுங்கிறது ஒத்து போகிறது, நீங்கள் கேட்கறதுனால நான் பேசணுங்கிறது ஒத்து போகிறது. ரோட்டில் இடது பக்கம்தான் வண்டியை ஓட்டுன்னு போகணும்னா ஒத்து போகிறது. நான் வலது பக்கம்தான் போவேன்னா, வீட்டில் நான் இப்போ சொற்பொழிவுக்கு போயிட்டு வரேன், சமைச்சி வை, வத்த குழம்பெல்லாம் வச்சு வைனோன்னா சரான்னு வைக்கிறது ஒத்து போகிறது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன வைக்கிறதுன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஒத்து சென்று நீ திருவருள் கூட்டிடும் உபாயம் அது அறியாதான் செத்து போய் அரணருகிடை வீழ்வேனேன்னு பாடினார் அவர். நான் உன்னோட ஒத்து போயிருக்கணும். அதுக்கு மேலே மணிவாசகர் ஒன்று சொன்னார், நீ இனிமே வரமாட்டேன், நீ இனிமே எனக்காக வரமாட்டேன். ஒன்றே ஒன்று பண்ணு. நான் பொய்யடியார். யார்? மணிவாசகர். அவர் பொய்யடியார்னா நாமெல்லாம் எங்கே நிற்போம்? நான் பொடியார், நான் வந்து இப்போ பொய்யடியார், நாடகத்தால் உன் அடியார் போல் நடிக்கிறவன். நீ ஒன்று பண்ணு. உன்னுடைய உண்மையான அடியார்கள் இருக்காங்கல்ல, அவங்க நடுவில் கொண்டு போய் என்னை நிறுத்தி விடும். நான் சொல்கிறது புரியுதா? நீ இனிமேல் எனக்காக வரமாட்டேன், குருநாதராக வரமாட்டேன். ஆனால் நான் பொய்யடியான், நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்துடுவான்னு பெரிதும்னு பாடினவர். எனக்கு ஒன்று செய்ய, நல்ல அடியார்கள் இருக்காங்களே அவங்க நடுவில் கொண்டு போய் என்னை நிறுத்திடும். அதுக்கு மேலே நீ ஒன்றும் செய்ய வேணான்னாரு. அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். தெரியாது யாருக்கும்? அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய்னு பேசுகிறார் இல்லையா? அங்கிட்ட போய் நிறுத்திடு. சிவபெருமான் கேட்டார், நிறுத்தினா போருமான்னு கேட்டேன். அது ஒன்று போரும், நான் எப்படியாவது பழச்சிப்பேன்னாரு. எப்படின்னு கேட்டேன். நான் ஒரு பெரிய கேசட்லேருந்து கேட்ட செய்தியை தான் சொல்கிறேன். இப்போ நான் இது எப்படின்னு கேட்டால், ஒரு பஸ்ஸு தான் வரப்போகுது அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு. 3 பஸ்ஸு கூட்டம் நிற்கிது. ஒரு பஸ்ஸு தான் வருது, 3 பஸ்ஸு கூட்டம் நிற்கிது. நான் கேட்டதை உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி ஏறுறதுன்னு. ஒரு 85 வயசானவர் ஒருத்தர் நிற்கிறார். அவர்கிட்ட போய் ஒரு இளைஞன் கேட்டான், ஏன் பெருசு, நாங்களே எங்கே அடிப்படும் எப்படின்னு தெரியல, மேலே ஏறுவோன்னு தெரியல, நீ எப்படி ஏற போகிறேன்னு கேட்டான். அது பெரியவர் சொன்னார், உன் வேலையை பார்த்துட்டு போன்ட்டார். நான் ஏறி வந்துக்கிறேன். பஸ்ஸு வந்தது, எல்லோரும் ஏறினாங்க, கிராமத்துக்கு போய் இறங்கினாங்க. இந்த பெரியவர் எந்த டேமேஜ் இல்லாமல் இறங்கினார். அதே பஸ்ஸில் ஏறி இறங்கினார். இந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியம். பாரு, நான் ஏறும் போதே கையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, நீ எப்படி ஒரு டேமேஜ் இல்லாமல் ஏறினா, எப்படி இறங்கினேன்னு கேட்டான் அந்த பையன். அந்த பெரியவர் சொன்னார், நான் எங்கே ஏறினேன், நின்ன அவன்களா ஏற்றி விட்டான்ங்க. நான் எங்கே பயணம் பண்ணேன், நின்ன ஒன்றும் இல்லாமல் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. நான் எங்கே இறங்கினேன், அவங்களே குந்திரா மாதிரி என்னை இறக்கி விட்டாங்க. நான் செஞ்சது ஒன்றே, அந்த கூட்டத்தில் நடுவில் நின்ன பாருங்க, அது ஒன்று தான். அதுபோல் அடியார்கள் நடுவில் இருந்துட்டா அந்த அடியார்களுக்காக பெருமாள் நம்மையும் கூட்டி போயிடுவான். இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லுவாங்க. அவனுக்கு வேண்டியவன்ட்ட நம்ம போய், அதனால தான் நம்ம சமயத்தில் அடியார்களுக்கு முக்கியம் கொடுக்கறதுங்கிறது. அடியாரோடு இருந்துட்டீங்கன்னா கவலை இல்லாமல் இருந்துடும். யார் உண்மையான அடியாராக இருக்கணும். ஒரு பஸ்ஸு பொது சார் வந்து இப்போ குன்னூர்லேருந்து கீழே வருது, ஊட்டியிலேருந்து அது வருது.
அப்படி இப்படி ஓட்டிகிட்டு வருவான். மேலே போகிறது தான் கஷ்டம், கீழே ஈஸியாக வரும் இல்லையா, கிட்டு வருது. அப்படி வரும்போது பிரேக்கு புட்டுக்குச்சு, பஸ்ஸு பிரேக்கு போட்டுக்கிட்டு பண்ணுறாரு, இப்படி விழாரு பண்ணுறாரு. எல்லாம் யான்னு கேட்டா, பிரேக்கு புட்டுக்குச்சு, அது கீழே போய் எப்படி போகும் தெரியாது, அவன் கையை தூக்கி விட்டான், நான் இப்படியா பண்ணுறேன்னு. எல்லாம் கோமலன்னு கத்துறாங்க, என்ன யாது இப்படி பண்ணிவிட்டேன்னு. அப்படியே பார்க்கும்போது ஒரு 30-25 வயசு பொண்ணு அப்படி ஓரமாக ஜன்னல் ஓரமாக உட்காந்துக்கிட்டு குமுதம் படிச்சுக்கிட்டு இருந்தா. எல்லோரும் எல்லாம் கத்துறாங்க, என்ன பஸ்ஸு பிரேக்கு முட்டுக்கிச்சு போதேக்குது இப்படி பண்ணால் அப்படியே நீ இந்த பொண்ணு என்ன அது பாட்டு அதெல்லாம் அலட்சியமாக குமுதம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் எப்படியோ சமாளித்து போய் ஒரு மரத்தில் லேசாக அப்படி மோதி நிறுத்திட்டார், எல்லாரையும் காப்பாற்றிட்டார். சரி, அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட வந்தாங்க. ஏம்மா நீ எனக்கு கண்ணுடி மங்கியா, நீ நாங்கள்லாம் கற்றுன்னு கத்துறோம், நீ ஒன்றும் இல்லாமல் படிச்சுட்டு இருக்கிய, என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு, நான் ஏன் கற்றணும், நான் ஏன் கவலை பண்ணணும், ஏன்னு கேட்டாங்க. அந்த டிரைவர் எங்கள் அப்பா, இந்த ஓட்டார அந்த டிரைவர் எங்கள் அப்பா. மவ பின்னாடி உட்காந்துருக்கான்னு தெரியும், எப்படி காப்பாற்றி தான் ஆகணும். அந்த மவ தான் அடியார். நாம் கூட இருந்தோம்னா பெருமான் ஓட்டும் போது நம்மளையும் சேர்த்து அடியார ஆக்கிடுவாங்கிறது தான் சொல்கிறது. அதனால் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து பெருமானேன்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போ நம்ம சமயத்தில் அடியாருக்கு எவ்வளோ சிறப்பு பாருங்க. அடியார் அது மாதிரி பெருமான் மணிவாசகருக்கு குருநாதராக அப்படிலாம் ஆட்கொண்ட வரலாறு நிறைய உண்டு. இன்னொரு ஒரு இந்த குருநாதர், குருங்கிறதுக்கு 4-5 சொல் உண்டு. குருநாதருங்கிறதுக்கு குரு, கூனா அறியாமை, ரூனா நீக்குபவன் குருநாதர். தேசிகன்னு ஒரு சொல்லு உண்டு குருநாதருக்கு. தேசிகர்னு சொல்லுவாங்க, தேசிகன்னு சொல்லுவோம். பண்டாரம்னு ஒரு சொல்லு உண்டு. பண்டாரம்னு சொன்னாலே குருநாதர் தான் குறிக்கும். பரதேசின்னு ஒரு சொல்லு, அதுவும் குருநாதரை தான் குறிக்கும். ஆச்சாரியார்னு ஒன்று உண்டு, அதுவும் குருநாதரை தான் குறிக்கும். ஆசிரியர்னு ஒன்று உண்டு, உபாத்தியாயர்னு உண்டு, வாத்தியார்னு உண்டு. இது எல்லாம் குருநாதரை குறிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு, கொஞ்சம் கொஞ்சம். தேசிகன் குருங்கிறதுக்கு அப்புறம் சொல்கிறேன். தேசிகன்னா ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் குருநாதராக இருந்தால் தேசிகன்னு பேர். பண்டாரம்னு சொன்னால் குருநாதர் மூல பண்டாரம் வழங்குகின்றான் முந்தி முன்னோன்னு மணிவாசகர் பண்ணார் இல்லையா. அதனால் குருநாதர் இருந்த இடத்துல இருப்பார். சிஷியாக்கள் அங்கே போய் உபதேசத்தை வாங்கிக்கிறதுக்கு அந்த கொடுக்குறாருல, அவருக்கு பேர் பண்டாரம்னு பேர். பரதேசின்னா சிஷியாக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் தேச தேசமாக போய் உபதேசம் பண்ணுறாரு இல்லையா, அவங்களுக்கு பேர் பரதேசின்னு பேர். ஆச்சாரியார்னா ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு குருநாதர்னு பேர். இப்போ சங்கராச்சாரியார் இருக்கார் இல்லையா, அது. ஆசிரியர்னா தொடக்க நிலையில் இருக்கிற மாணவனுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு பேர் ஆசிரியர்னு பேர். ஆனால் உண்மை இரியர்னா நீக்குபவர், அறியாமை. ஆன்னா குற்றம், நீக்குபவர் ஆசிரியருங்கிறதுக்கு. உபாத்தியாயர்கள் அதெல்லாம் வடமொழி சொல்லு. அதனால் குருங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்கிறது குரு. குரு, தேசிகன், பண்டாரம், பரதேசி, ஆச்சாரியார். இதில் 2 சொல்ல நம்ம கெடுத்துவிட்டோம். எவனையாவது திட்டணும்னா போடா பண்டாரம்பா, இல்லைன்னா பரதேசி. அருமையான சொல்லுது, நம்ம தான் சொல்ல மாற்றிடுவோமாச்சா. திருமலையில் ஏறுற போது இப்போ மேலே மலையில் போது கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்கிறோம். திருப்பதிக்கு போனால் என்ன சொல்கிறோம், கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அப்போ கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறவனை பார்த்தா எவ்வளோ பக்தி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஐயாட்ட நான் ஒரு 100 ரூபா கடன் கேட்குறேன், இந்தாங்கன்னு கொடுக்குறாரு. நழுவில் ஒருத்தர் பணசை மூர்த்திக்கு தானே கொடுக்குறாரு, கோவிந்தா. அதை எப்படி பண்ணிட்டான் பார்த்தீங்களா அந்த அப்படி. இதில் வேறு இன்னொரு கணக்கு ஒன்று வச்சுருக்கான் அந்த கடனுக்காக, காந்தி கணக்குன்னு ஒன்று.
அவர் போய் எவ்வளோ நாள் அதை கணக்கு இதெல்லாம் நம்ம. அதனால் இத்தனை சொல்லு இருக்குது. குரு, தேசிகன், பண்டாரம், பரதேசி, ஆச்சாரியார், வாத்தியார், ஆசிரியர், இவ்வளவு சொல்லு இருக்குது. ஆக நமக்கு அறியாமை நீக்கி நமக்கு ஆன்மீகத்தை உண்டாக்கி நம்ம ஆன்மா ஈடேற்றம் பெறுவதற்குரிய தகுதியை உண்டாக்குறது யாருன்னா குருநாதர் தான். குருநாதர் இல்லாமல் கிடையாது. ஒரு சின்ன ஒரு வரலாற்றை சொல்லி நான் முடிச்சுடுறேன். ஸ்ரீவைகுண்டத்தில் குமரகுருபரர்னு ஒரு குழந்தை பிறந்தது. சொல்லியிருக்கேன் முன்னாடி, போன வருஷம் சொல்லியிருக்கேன், நீங்கள் மறந்துட்டீங்க. நாங்கள் பேசுகிற போது நீங்கள் மறக்கிறது தான் எங்களுக்கு நல்லது. மறுபடியும் நாங்கள் சொல்லலாம். இல்லைன்னா சார் இது போன வருஷம் சொன்னீங்க. எங்கள் இவர் சொல்லுவார், சண்முகடிகள் சொல்லுவார், ஒரு பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்திக்கிட்டே இருந்தாராம். ரொம்ப சீரியஸாக நடத்திக்கிட்டு இருந்தாராம். ராமாயணம் நடத்தியிருக்காரு. கடைசி பெஞ்சில் 2 பேர் சிரிச்சான். நடத்திக்கிட்டா சிரிக்கிறான். என்னடா இவ்வளோ சீரியஸாக நடத்துகிறோம் ராமாயணத்தை, 2 பேர் சிரிக்கிறான்னொன்னே பாடலாம் நடத்திட்டீங்க, வாங்கடா ஏன்டா சிரிச்சிங்க அப்படின்னு. அதில் அவன் ஒருத்தன் சொன்னான், சார் இவன் சொன்னான் சார், அடுத்தது இதை சொல்லுவார் பாருன்னு சொன்னால் நீங்கள் சொல்லிங்க சார்மா. அடுத்தது இந்த கதையை சொல்லுவார் பாருன்னு சொன்னான் சார், நீங்கள் அதே மாதிரி சொன்னீங்க, சிரிப்பு வந்துருச்சுன்னு. நீ உனக்கு எப்படா தெரியும்னா, இதே கிளாஸில் அவன் 3 வருஷமாக உட்காந்துருக்கிறான். அவன்கிட்ட சொல்ல முடியுமா? இப்போ சென்ற ஆண்டு சொன்ன ஒரு செய்தியை இப்போ நான் சொல்கிறேன். குமரகுருபரர் பிறந்தார். ஒரு குழந்தை ஸ்ரீவைகுண்டத்தில். சிகாமணி தேசிகர்னு பேர். அம்மா பேர் சிவகாமி அம்மைன்னு பேர். பிறந்த குழந்தை 5 வயசு வரைக்கும் பேசலை. 5 வரைக்கும் பேசலை. குழந்தை பிறந்தால் 1 வயசில் பேசணும் இல்லையா, 1.5 வயசில் பேசணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சொல்லாக சொல்லணும். குழந்தை பேசணும். இந்த குழந்தை 5 வயது வரைக்கும் பேசலை. அவங்க தாய் தந்தையர் திருச்செந்தூர் முருகனுக்கு அடிமைப்பட்டவர்கள். குலதெய்வம் அதுதான், அடிமைப்பட்டவர்கள். நாம் இப்படி அடிமைப்பட்டிருந்து நமக்கு ஒரு பேசாத குழந்தையை கொடுத்துட்டானேன்னு பெருமானே அந்த குழந்தையை கொண்டு போய் திருச்செந்தூர் சன்னதியில் அப்படி நிற்க வச்சு, பெருமானே இந்த குழந்தை பேசுனா நாங்கள் வீட்டை அழைச்சிட்டு போகிறோம், இல்லைன்னா உன்னுடைய சன்னதியிலேயே பாடு கிடப்போம் அப்படின்னு கிடந்தாங்க தாய் தந்தையர். அந்த குழந்தையும் இருக்குது. குழந்தை பேசினா வீட்டுக்கு அழைச்சிட்டு போவோம், இல்லைன்னா இங்கே இருக்கட்டும். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அந்த குழந்தை பேசலை. ஒவ்வொரு கோயில்லையும் லட்சுமி கட்டுன்னு ஒன்று உண்டு. ஒவ்வொரு கோயில்லையும் உண்டு லட்சுமி கட்டு, அல்லது சரஸ்வதி கட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அது இந்த உற்சவமூர்த்தியை புறப்படுறதுக்காக கட்டுற இடம். திருக்கோயிலில் உற்சவமூர்த்தியை அந்த இடத்துல பாடு கிடந்தார்கள். 5 நாள் வரைக்கும் அந்த குழந்தை பேசலை, பேசாத குழந்தை. திடீர்னு ஒரு நாள் காலையில் 4:30 5 மணிக்கு கிட்ட எழுந்தது. சிவாச்சாரியார் அந்த நடையை திறந்தாங்க. அப்படி போய் நின்றுச்சு. அப்படி நின்றுன்னு தாய் தந்தையில் பார்த்தாங்க, என்ன 5 மணி 4:30 மணிக்கெல்லாம் குழந்தை ஏடி போய் சன்னதியில் போய் நிற்கிதேன்ட்டு பின்னாடியே போனாங்க. உள்ளேருந்து ஒரு சிவாச்சாரியார் வந்தார். சிவாச்சாரியார் தட்டு நிறைய பூ, அப்படி பூவை எடுத்துகிட்டு வரார். தட்டு நிறைய பூ எடுத்துகிட்டு வரார். அந்த பூ எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தையை பார்த்து, பேசாத குழந்தையை கேட்டார், குழந்தாய் இந்த தட்டில் என்ன இருக்குது சொல், இந்த தட்டில் என்ன இருக்குது. தாய் தந்தரி பின்னாடி பார்த்தாங்க, இது பேசாத குழந்தையாச்சே, சிவாச்சாரியார் கேட்கிறாரு, எப்படி பதில் சொல்லணும்னு நிம்மறந்து நிற்கிறாங்க. அவர் சொல்கிறார், சொல், மறுபடியும் சொல், இந்த தட்டில் என்ன இருக்குது, சொல் 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 என்று சொன்ன உடனே 5 வயது வரைக்கும் பேசாத இந்த குழந்தை சிவாச்சாரியார் இந்த தட்டில் என்ன இருக்குன்னு கேட்ட உடனே பதில் சொன்னது பூ. இந்த தட்டில் பூ இருக்குது. என்ன இருக்குன்னு சொன்னால் பூன்னு மட்டும் சொல்லியிருந்தால் அது சாதாரண குழந்தை. ஆனால் கேட்கறது சிவாச்சாரியாரில் முருகன் கேட்குறார். திருச்செந்தூர் முருகன் கேட்குறார், என்ன இருக்குது பேச வைக்கிறதுக்காக பெருமான் கேட்குறார். என்ன இருக்குது சொன்னோன்னே பூன்னு மட்டும் சொல்லலை. அந்த குழந்தை பேச தொடங்கியது
மேவு செங்கமல புத்தேரும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நவதீர்ந்த போதமும் காணாத போதமாய் ஆதிநடு அந்தங்கடந்த நெத்தி ஆனந்த போதமாய் பந்தந்தளந்த பரஞ்சுடராய் வந்த குறியும் குணம் ஒரு கோலமற்றி எங்கும் செரியும் பரமசிவமாய் அறிவிற்கு அனாதியாய் ஐந்தொழிற்கும் அப்புறமாய் என்றே மனமாதிகளுக்கு எற்ற வடிவா தனாதருள் பஞ்சவித ரூப பரசுவமாய் எவ்வுயிருக்கும் தஞ்சமனனுக்கும் தனிப்பொருளை எஞ்சாத பூரணமாய் நித்தமாய் போக்கும் வரவும் புணர்வும் காரணமில்லா கதியாகி தாரணியில் இந்திரசாலம் புரியோன் யாவரையும் தான்மயக்கும் தந்திரத்தில் சாராது சார்வது போல் முந்தும் என்று செல்லுகின்ற 244 வரிகள் கொண்ட கந்தற்கழிவன்பா என்கிற நூலை இந்த பேசாத குழந்தை முருகனுடைய திருவருளினாலே அது சன்னதியிலே இந்த நூலை பேசி முடித்தது. கந்தற்கழிவா என்கிற நூல் 122 கன்னி 244 வரி, 76 வரி வரைக்கும் சைவ சித்தாந்தம். மீதி அத்தனைக்கும் உள்ளது பூரா கந்த புராணம், குட்டி கந்த புராணம்னு பேர். அந்த குழந்தை முருகனுடைய அவன் தான் அப்போ குருநாதர் முருகப்பெருமான். கடாட்சத்தினாலே இந்த பேசாத குழந்தை பேசுச்சு. பேசுகிறோன்னா தாய் தந்தையருக்கு சந்தோஷம் தாங்கமல், ஆகா பெருமான் திருவள்ளாலே குழந்தை பேசிடுச்சேன்னு சொல்லிவிட்டு பெருமான்கிட்ட விடைபெற்றுட்டு வெளியில் வந்து அந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் வெளியில் வந்து குழந்தைய கூப்பிட்டாங்க. வாப்பா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போவோம், நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொன்னோன்னே குழந்தை சொல்லிச்சு, கும்பிட்டு நீங்கள் போயிட்டு வரலாம். முடிஞ்சு போச்சு, பந்தம் முடிஞ்சு போச்சு, நான் புறப்புறேன், முடிஞ்சு போச்சு, நீங்கள் கிளம்பலான்னு சொல்லிடுச்சு. சரி, குழந்தை கிளம்பிடுச்சு. இப்படி ஒன்று நடக்குமான்னு கேட்பீங்க. இப்படி ஒன்று நடக்குமான்னு பெருமானுடைய திருவருள் இருந்தால் எல்லாவற்றையும் அற்றுப்போய் ஒரு மனநிலை நமக்கு ஏற்படும். எல்லாவற்றையும் அற்றுப்போய் ஒரு மனநிலை. அது எதனால் வரும்னா யோகத்தினாலே வரணும். யோகத்தினாலே. அந்த யோகம் இருந்தால் நம்ம முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன நமக்கு வரும் கேட்டிங்கன்னா, நம்ம வாழுகிற போதே அப்படிப்பட்ட ஒரு நிலை பெருமான் நமக்கு கொடுத்தான்னா, எதுலேயும் பற்றில்லாத ஒரு நிலை கொடுத்தான்னா ஜீவன் முத்த நிலைக்கு உயர்த்துவான் பெருமான். அப்போ எந்தவித பற்று நமக்கு வர போயிட்டு வர அந்த குழந்தை கிளம்பிச்சு. ஜீவன் முத்த நிலை. இந்த உலகத்தில் தான் இருப்பாங்க, இன்ப துன்பங்களில் நமக்கு ஆளாது. ஜீவன் முத்தர்கள் 4 பெருமக்களும் அப்படி தான் இருந்தாங்க. அதுவும் மணிவாசகர் கடைசியில் அப்படி தான் இருந்தார், ஜீவன் முத்தர். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா உங்களுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். முன்பெல்லாம் வீட்டில் தயிரை கடைஞ்சி வெண்ணெயை எடுப்பாங்க, பார்த்துறீங்களா? வெண்ணெய் தயிரை பானையில் வச்சு அது மேலே ஒரு மூடி போட்டு இப்படி வீட்டில் அப்படி அதை கடைவாங்க. ரைட்டா? உண்டாமா? அப்படி உண்டு. இப்போ வெண்ணெய் எங்கேருந்து வருதுன்னே பையனுக்கு தெரியல. நான் ஒரு பையனை கேட்டேன், வெண்ணெய் எங்கேருந்து எடுக்கிறார்கள்னு கேட்டேன். அழகாக சொன்னான், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாங்க. என்னடா எப்படி சொல்கிறேன்? அவன் சொல்கிறான், எங்கள் அம்மா காலையில் கூட ஃப்ரிட்ஜிலேருந்து தான் எடுத்தாங்க. அவனுக்கு அவ்வளோதான் தெரியுது. வெண்ணெய் அதுலேருந்து வருது, அப்படி கடைஞ்சி எடுப்பாங்க. 1 மணி நேரம் கடைஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு இந்த திரண்டு வருகிற வெண்ணெயை அப்படி உருட்டி, ரைட்டாமா, அதை உருட்டி என்ன பண்ணுவாங்க, அதுலேயே போடுவாங்க. உண்டா? நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, பார்த்துருக்கீங்க. அந்த வெண்ணெயை உருண்டை எடுத்து அது இப்போ மோராக போயிருக்கும், அதில் போடுவாங்க. அதை அப்படியே போட்டு வைப்பாங்க. மாடு இருந்த காலத்தில், அது மாடு இருந்து மாட்டை கோமாதான்னு வழிபட்ட நேரத்தில் இருந்தது. எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் பாக்கெட்டில் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? அந்த வெண்ணெய் என்ன பண்ணோம், அதில் உளுந்தோடனே 2 ஆவாது. எந்த தயிர்லேருந்து வந்ததோ அந்த தயிரில் மீண்டும் 2.5 கலக்காது. வாசம்னா அந்த மோர் எவ்வளவு ஆழம் இருக்கோ அந்த உருண்டை அந்த ஆழத்துக்கு கீழே போவாது, மிதக்கும்.
ரைட்டா? இரண்டரை கலக்காது, ஆழத்துக்கும் போவாது. அதுதான் ஜீவன் முத்தர் நிலை. ஜீவன் முத்தர் நிலைக்கு பெருமான் ஏற்றிட்டான்னா இங்கே இருக்கிற இன்ப துன்பங்களில் நாம் கலக்கவும் மாட்டோம், அதில் ஆழவும் மாட்டோம், பெருமானுடைய யோகத்திலேயே இருப்போம். அதுதான் ஜீவன் முத்தர் நிலை என்பது. அந்த நிலைக்கு உயர்த்தின அப்புறம்தான் பந்தம்லாம் விட்டு போயிடும். நான் போயிட்டு வரேன், இந்த குழந்தை புறப்பட்டுது. பெருமான் திருவள்ளுனாலே வாக்கு புறப்பட்டது. இங்கே போச்சு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் மீனாட்சி அம்மையை பார்த்து மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்னு அப்படியே பாடிச்சு. 100 பாட்டு, 100 பாட்டு. நாயக்கர் மன்னன் என்ன பண்ணா, 100 பாட்டையும் அரங்கேற்றம் பண்ணுன்னுட்டான். குமரகுருபர் இருக்கார், பாண்ட குமரகுருபரர் பக்கத்தில் நாயக்கர் மன்னன், அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. குமரகுருபரை தான் எழுதிய அந்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை ஒவ்வொரு பாட்டாக சொல்கிறார். அப்படி சொன்னாதான் அப்புறம் அதை அப்புறம் படிக்கலாம். அப்போல்லாம் அப்படி இருந்தது. அது அரங்கேற்றுதல்னு பேர். அதில் 79வது பாட்டு ஒரு பாட்டு. தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே, நரைபடுத்த துறை தீன் தமிழின் ஒழுகுனரும் சுவையே, அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் உடற்கோயிற்கு ஏற்றும் விளக்கே, வளர்சிமைய இமயப் பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே, எரிதரம் கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திரு உள்ளத்தில் எழுதி உயிர் பார்த்திருக்கும் உயிரோமியமே, மதுகரம் வாய் மடுக்கும் குழற்காடேந்தும் வஞ்சிக் கொடியே, மலையத்து வசன் பெற்ற பெருவாழ்வே வருகவே. 79வது பாட்டு. நாயக்கர் மன்னன் உட்கார்ந்துருக்கிறான். இந்த சுவாமி பாடுறார், குமரூர் சுவாமி பாடுறார். அந்த நேரத்தில் நாயக்கர் மண் மடியில் உட்கார்ந்த ஒரு 12 வயசு பொண்ணு எப்படி மடியில் உட்கார்ந்தானே அவனுக்கே தெரியல. மன்னனுக்கு கிடுகிடுன்னு எழுந்து போய் 79வது பாட்டு முடிஞ்ச உடனே தன் கழுத்தில் இருந்த முத்து மாலையை எடுத்து குமரூர் சுவாமிக்கு போட்டுது. எல்லாரும் ஆச்சரியம், எப்போ எங்கே இது குழந்தை வந்தது, எப்படி திடீர்னு மாலையை போட்டோன்னே எல்லாம் எந்திரிச்சிடாங்க. எங்கே போகுதுன்னு பார்த்தா கற்பகிரகத்தில் போய் அது ஐக்கியம் ஆயிடுச்சு. அந்த குழந்தை அங்கீகரித்தது மீனாட்சி அம்மை தான். அங்கீகரித்தது மீனாட்சி அம்மை. அருமையான பாடம். தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே, நரைபடுத்த துரைத்தீன் தமிழின் ஒழுகுனரும் சுவையே, அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் உடற்கோயிற்கு ஏற்றும் விளக்கு. நம்மளை ரொம்ப கெடுக்கிறது எது தெரியுமில்ல? அகந்தை, ஈகோ, ஆணவம். ஆணவம். கல்யாணம் பண்ணி 20 வருஷம் கேட்டு கேட்பான் மனைவிட்ட, என்னை பற்றி உனக்கு தெரியாது. இவன் போயா எல்லாரும் தெரியும். ஒருத்த கேட்டுக்கிறாரோ, என்னை பற்றி உனக்கு தெரியாது, என்னை பற்றி எனக்கே தெரியலப்பா. ஞானிகள் கேட்ட முதல் கேள்வி, என்னை பற்றி எனக்கே தெரியலடா. இன்னொருத்தனை கேட்பான், என்னை பற்றி உனக்கு தெரியுமில்ல. ஞானிகள் முதல் கேள்வி, என்னை பற்றியே எனக்கு தெரியலையே. அவர்கள் தூக்கி எறிஞ்சது முதல் ஆணவத்தை தானே தூக்கி எறிஞ்சாங்க. செருக்கு எதுக்கு நமக்கு கோபம் எதுக்கு? துஷ்ட குணங்கள் எதுக்கு மனசை கொடுத்துருக்கிறான்? யோகம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. யோகம்ங்கிறது எங்கள் திருமுறை தான் சொன்னார். 12 திருமுறையில் என்ன தெரியுமா வரிசை? மூவர் முதலிகள் எழுதிய தேவாரம் இருக்குதே, அது தவநெறி. மணிவாசகர் எழுதிய திருவாசகம் இருக்குதே, அது குருநெறி. திருமூலர் எழுதிய திருமந்திரம் இருக்குதே, அது யோக நெறி. சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் இருக்குதே, அது தொண்டு நெறி. 12 திருமுறை இந்த 4 நெறிக்குள்ள அடங்கிடுச்சு. தவநெறி, குருநெறி, யோக நெறி, தொண்டு நெறி.
நான் சொல்கிறது புரியுதா? 12 திருமுறையும் நீங்கள் கேட்பீங்க, இந்த 12 எந்த நெறியில் பூந்தா பெருமானுடைய திருவருள் கிடைக்கும்? அது இன்னொருத்த கேட்கப்படாது. எந்த நெறி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ, எந்த நெறியில் நீங்கள் போனால் அதை பெறலாம்னு உங்களோட உள்ளுணர்வு வருதோ, அந்த அந்த நெறியில் சுதந்திரத்தோடு போகிறதுக்குரிய பெரும் சுதந்திரத்தை நம்ம சைவந்தான் கொடுத்தது. இதில் எதில் போனாலும் திருவருள் உண்டுங்கிறது. தொண்டா தொண்டில் போ, ஏகம்னா யோகத்தில் போ, தவம்னா தவத்தில் போ, தவ நெறின்னு இது 4 உண்டு. மணிவாசகர் குருநாதர். அதனால தான் அந்த யோகம் இருக்குதே, இந்த யோகம் பெரிய விஷயம். அது குருநாதனால் வருது. எல்லா அருளாளர்களும் இந்த உடம்பை ரொம்ப குறைச்சலாக சொன்னாங்க. இது அழிய போகிறது அப்படி இப்படி சொன்னாங்க. திருமூலர் ஒருத்தர் தான் இந்த உடம்பை தூக்குறார். தூக்கும் ஏன் ஏன் அவர் தான் யோக நெறிய. யோகம் பண்ணோம்னா உள்ளே வரணும், மனம் வேணும். யோக நெறிக்கு என்ன சொல்ல வராரு? உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்கு. அப்ப உள்ள ஆன்மா இருக்குதே, இந்த ஜீவன், இதுதான் சிவலிங்கம். நீ எங்கேயும் தேடாதீங்கன்னாரு. இது வேற எந்த நூல்லையும் கிடையாது, எந்த சமயத்திலும் கிடையாது. நீ போய் தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம். உன் உள்ளமே பெருங்கோயில். அதனால் இந்த உடம்பை முன்னர் இழுக்கென்றிருந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேனாரு திருமூலர். அதனால் வழிபாடு இருக்க, இந்த வழிபாட்டை நீங்கள் யாரையும் கேட்டுட்டு பண்ணாதீங்க. நான் 3 சொல்லிடுறேன். அந்த வழிபாட்டில் 3 முறை. ஐயா உட்காருங்க, இந்த 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். பெரியவங்களாம் உட்காருங்க. ஒரு 3 கருத்து சொல்கிறேன் பாருங்கள். வழிபாட்டுக்கு 1 பூமாலை. பூவை கட்டி எங்கள் ஊர் தடாதகை பிராட்டி போட்ட மாதிரி பூமாலை. 2வது பாமாலை. பாடுங்க, நின்று பெருமானை பற்றி பாடுங்க, பாமாலை. 3வது தான் ஆன்ம அர்ப்பணம், நம்மையே ஒப்பு கொடுப்பது, ஆன்ம அர்ப்பணம். 3 அடங்கி போச்சு. பூமாலை, பாமாலை, ஆன்ம அர்ப்பணம். பூமாலை நம்மளால் முடியும். பாமாலை பாடலாம். பண்ணார் மேனியனே புலித்தோலை அறக்கதைத்து மின்னார் செஞ்ச பாடலாம். பாமால். ஆன்ம அர்ப்பணம் இருக்குதே, அது முழுமையாக இருக்கணும். ஆன்ம அர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நாகராஜ ஐயா இது ஒரு அருமையான ஒரு விரிப்பு இதில் விரிச்சிருக்காங்க. இதற்கு மேலே இந்த விரிப்பு விரிச்சிருக்காங்க. நாகராஜ ஐயா பனசிமூர்த்தி 2 நாளாக பேசுகிறாரு. இந்த நிமிஷத்துலேருந்து இந்த விரிப்பை அவருக்கு கொடுத்தாச்சு. சும்மா சொல்கிறேன், இந்த நிமிஷத்துலேருந்து இதை அவருக்கு கொடுத்தாச்சு. அவர் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் சொற்பொழிவு இருக்குது, இருந்துட்டு இதை எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க. நான் என்ன பண்ணுவேன், அது பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு எனக்குன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன், அதில் யாராவது காப்பி தம்பளரை வச்சா அதில் வைக்காதீங்க, கரைப்படும் சொல்லுவேன்னா. யாராவது அழுக்கு கையை வச்சா அதை வைக்காதீங்க, அழுக்கு கையை, அது அழுக்குப்படும் சொல்லுவேன்னா. இதுக்கு முன்னாடி இதில் எந்த காப்பி வச்சாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. எனக்குன்னு எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு அழுக்கப்படப்படாது, கரப்படப்படாதுன்னு ஒரு லௌகீகத்தில் இருக்கிற நமக்கே இப்படி இருக்கிற போது இந்த ஆன்மாவை அவனுக்குன்னு ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னால் இந்த ஆன்மாவுக்கு அழுக்கப்படப்படாது, கரப்படப்படாதுன்னு ஈடேற்றம் பண்ண வேண்டிய பொறுப்பு பெருமானுக்கு சேரும் என்பதனாலே தான் ஆன்ம அர்ப்பணம் உணர்வது. ஆன்ம அர்ப்பணம் என்பது இதை 3ஐயும் உபதேசம் பண்ணுறவர் தான் குருநாதர். ஆன்ம அர்ப்பணம். இந்த நிலைக்கு நம்மளை உயர்த்துபவர் தான் குருநாதர்.
அது தீட்சையாலும் உபதேசத்தாலும் ஆகும் என்பதுதான் ஆகும். அப்படி அருளாளர்கள் சொன்னது பூரா ஆணவம் இருக்கப்படாது, கோபமே இருக்கப்படாது. கோபப்படாதீங்க. கோபப்பட்டு என்ன பண்ண போகிறோம்? கோபப்பட்டு என்ன பண்ண போகிறோம்? இந்த கோபத்திலேயே 2 வகை இருக்குது. திருவள்ளுவர் பிரித்தார். செல்லுபடி ஆகிற கோபம், செல்லுபடி ஆகாத கோபம்னு 2 உண்டு. அது என்ன சார் செல்லுபடி ஆகிற கோபம் ஆகாத கோபம்னா? இப்போ என் ஸ்டூடெண்ட்டு, என் மாணவன், அவன் மேலே கோபப்பட்டால் அது செல்லுபடி ஆகிற கோபம். ஆஹா, வாத்தியார் திட்டி விட்டார் அப்படின்னு வருத்தப்படுவான். இது செல்லுபடி ஆகிற கோபம். நான் என் வேலை ஆள் மேலே, என் வேலைக்கார மேலே நான் கோபப்பட்டால் ஐயா திட்டி விட்டாருன்னு வருத்தப்படுவேன். அது செல்லுபடி ஆகிற கோபம் இல்லையா? என் மனைவியை நான் இப்போ கோபப்பட்டேன்னா அது வீட்டுக்கு வீடு மாறும், அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அது அப்படி செல்லுபடி ஆகிற கோபம். இந்த செல்லுபடி ஆகிற கோபத்தை அடக்கு. செல்லுபடி ஆகாத கோபம்னு ஒன்று இருக்குது. அது என்னது? நான் எங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்டையும் எங்கள் டிஓட்டையும் நான் கோவப்பட்டேன்னா என்ன ஆகும்? சீட்டு கிழிஞ்சு போய்டும். போலீஸ்கார் நிறுத்திட்டார். நீ என்ன நிறுத்துறதுன்னு கோவப்பட்டோம்னா என்ன ஆகும்? உள்ளே தள்ளுவார். அது செல்லுபடி ஆகாத கோபம்னு அர்த்தம். செல்லுபடி ஆகிற கோபத்தை நிறுத்து. செல்லுபடி ஆகாத கோபத்தை கோபப்பட்டுப்பாருன்றார். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கில் என் காவாக்கால் என். அதனால் குருநாதர் என்ன பண்ணுவார்? நமக்கு இருக்கிற ஆணவத்தை முதல்ல தூக்கி எறிஞ்சிருவார். ஆணவங்கிறது அதுதான் தூக்கி எறியணும். ஆணவம் ஏன்னு கேட்டால், இந்த ஆன்மா இருக்குதே, இந்த ஜீவன் இருக்குதே, இதை ஈடேற்றுவதற்காக குருநாதர் பண்ணுறாரு. இந்த ஒரு விஷயத்தை பண்ணிடுறேன். எங்கள் குமரசாமிகள் ஒரு பாட்டு பாடினார் தன்னுடைய குருநாதர் மேலே. என்ன பாடினார்னா, என்னுடைய குருநாதர் இருக்கிற ஊரில் கொண்டு போய் காலை வச்சேன். என் குருநாதர் எங்கே இருக்காரோ திருவாரூர். அப்படி காலை வச்சோன்னா என் பேரில் இருக்கிற ஒரு மாத்திரை குறைஞ்சி போச்சுன்னார். என் பேரில் இருக்கிற ஒரு மாத்திரை குறைஞ்சி போச்சுன்னார். மாத்திரைன்னா என்ன தெரியும் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச இப்போ 2 மாத்திரை தான். ஒன்று பிபி மாத்திரை, இன்னொன்று சுகர் மாத்திரை. யாரும் இப்போ ஒருத்தன் சௌரியமானே கேட்கறது கிடையாது. சௌரியமானலாம் போயிடுச்சு. பிபியா சுகரா? இவன் போத் 2 இருக்குது. இவன் சொன்னான், அவங்க கேட்பான் 2 இருக்குதா அப்படின்னா இன்னமா இருக்கிறேன்னு கேட்குறான். போத் 2 இருக்குது. மாத்திரை என்ன தெரியும்னு சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. ஒரு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவுக்கு மாத்திரைன்னு பேர். ஒரு மாத்திரைங்கிறது அப்படி நொடிக்கிறது, கண் இமைக்கிறது. ஒரு தடவை கண் இமைக்கிறது. அதில் ஜாக்கிரதையாக சொல்லணும். கண் இமைக்கிறதுனா மூடி திறக்கிறது தானே கண் இமைக்கிறது. மூடிட்டு 10 நிமிஷம் கழிச்சு திறந்தா இயல்பாக ஒரு முறை கண் இமைக்க நேரம்னு போட்டாங்க. அது ஒரு மாத்திரை. எங்கள் குருநாதர் இருக்கிற ஊரில் கொண்டு போய் அப்படி காலை வச்சேன், என் பேரில் ஒரு மாத்திரை குறைஞ்சி போச்சுன்னாரு. வெங்கடேசனுங்கிறது வெங்கடேசன் ஆச்சா, காளிமுத்துங்கிறது களிமுத்துன்னு ஆச்சா? எது குறைஞ்சது? இந்த பேர்லாம் நம்ம பேர் கிடையாது. நமக்கு பர்மனண்ட்டாக ஒரு பேர் உண்டு. நம்ம பேர் இது கிடையாது. நமக்கு வச்சுருக்காங்களா அந்த பேர் பர்மனண்ட்டு கிடையாது. நமக்கு பர்மனண்ட்டாக ஒரு பேர் உண்டு. அது என்ன பேர்? சீவன், ஜீவன். இந்த சீவனுக்கு 5 சொல்லு உண்டு. என்னது? உயிர், ஆன்மா, சீவன், பசு, ஆவி. நான் சொல்கிறது புரியுதா? தெரியுதா? எது? உயிர், ஆன்மா, சீவன், பசு, ஆவி. இந்த 5க்கும் வித்தியாசம் உண்டு. நேரம் ஆகிடுச்சு. இந்த 5 வித்தியாசத்தை அது நாளைக்கு சொல்கிறேன். இந்த ஒரு மாத்திரை குறைஞ்சது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீவன் இருக்குது இல்லையா? சீவன். இந்த சீவனில் முதல் எழுத்து சி, 2 மாத்திரை. அதில் ஒரு மாத்திரை குறைஞ்சி போச்சுன்னாரு. சீவன் சிவனானேன்னாரு. ஊரில் குறுகினேன்
ஒரு மாத்திரை அளவு என் பேரில் குறுகினேன்னாரு. என் குருநாதர் இருக்கிற ஊரில் கொண்டு போய் காலை வச்ச உடனேயே சீவனாயிருந்த நான் சிவமானேன். அதுதானே மணிவாசகர் சொன்னார் என்னையா, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட. நாமெல்லாம் சீவனாயிருக்கிற நாமெல்லாம் சிவனாகணுங்கிறது தானே. சித்தமலம் அறிவித்து ரூணா என்ன ரீயா ரூவா அறிவித்தா அருவித்தா ரீ அறிவித்து சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு ஆதருவார் அச்சோவேங்கிற மாதிரி நம்முடைய சைவ சமயம் என்ன சொல்லுது, இந்த ஜீவன் சிவனாக ஆக வேண்டும்ங்கிறதுனால்தான் குமரூர் சாமிகள் சொன்னார், நான் என்னுடைய குருநாதர் இருக்கிற அந்த தலத்தில் காலை வச்ச உடனேயே என் பேரில் இருக்கிற சீவன் என்கிற அந்த பேரில் இருக்கிற ஒரு மாத்திரை கொஞ்சம் சீவன் நான் சிவமானேன்னு சொன்னார். ஆகவே நம்ம சீவனை சிவனாக்கிற ஒரே தகுதியுடைய நம்ம குருநாதர் தான் என்று சொல்லி மீதி உள்ள அந்த குருநாதரை பற்றிய செய்திகள்லாம் நாளைய தினம் நாம் சிந்திப்போம் என்று சொல்லி இத்தோடு என் வார்த்தையை பூர்த்தி பண்ணுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.